Hey guys, welcome back to our channel Data Coaching. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப important topic, Introduction to SQL for Data Analyst. So இப்போ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, career switch பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். So இந்த ஒரே வீடியோல உங்களை நான் beginner levelல இருந்து job ready level வரைக்கும் SQLல confident-ஆ feel பண்ற அளவுக்கு டீச் பண்ண போறேன். So comfortable-ஆ இருந்து notes எடுத்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Let's get started. So இங்க என்னுடைய first question என்ன அப்படின்னா ஏன் SQL லேர்ன் பண்ணணும் நீங்க டேட்டா அனாலிஸ்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க இன்டர்வியூக்கு போற இல்லனா ரெஸ்யூம் சப்மிட் பண்ற இன்டர்வியூக்கு போறீங்க ரெஸ்யூம் சப்மிட் பண்றீங்க ஆனா SQL தெரியலனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க இன்டர்வியூ கூட கிடையாது அவ்வளவுதான் சோ இப்போ பார்க்கலாம் ஏன் SQL இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரீசன் Amazon Google Netflix Microsoft Flipkart இந்த கம்பெனிஸ் எல்லாமே SQL யூஸ் பண்றாங்க எவ்ரி சிங்கிள் டே மில்லியன்ஸ் ஆஃப் queries SQL ரன் ஆகுது செகண்ட் ரீசன் டேட்டா அனாலிஸ்ட் ஜாப் போஸ்டிங் பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா ஜாப்லயும் SQL அப்படின்றது இட்ஸ் a required skill ஆப்ஷனல் கிடையாது mandatory தேர்ட் ரீசன் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் ஆஃப் டேட்டா இருந்தது அப்படின்னா எக்ஸலை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது SQL மட்டும்தான் அதுவும் செகண்ட்ஸ்ல நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும் சோ இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க டேட்டா அனாலிஸ்ட் ஒரு இந்தியால எவ்வளவு earn பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 LPA ல இருந்து 15 LPA வரைக்கும் earn பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ ஸ்கில்ஸ்ல இம்ப்ரூவ் ஆக அவங்களோட சேலரியும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் SQL அதுதான் அந்த ஜர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க SQL னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதோட பேசிக் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் SQL அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ட் query language சோ இது ஒரு லாங்குவேஜ் ஆனா கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கான லாங்குவேஜ் கிடையாது டேட்டா பேஸ் கிட்ட பேசுறதுக்கான லாங்குவேஜ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு லைப்ரரியன் இருக்காங்க நீங்க அங்க லைப்ரரிக்கு போயிட்டு அந்த லைப்ரரியன் கிட்டக்க இப்போ ஒரு பர்టిక్యులர் இயர்ல பப்ளிஷ் ஆன 4 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க சோ இதே மாதிரி SQL யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸ் கிட்டக்க கேட்க போறோம் அதை கேட்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் SQL சோ SQL நமக்கு மூணு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒன் வியூ டேட்டா பேஸ்ல என்ன டேட்டா இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும் செகண்ட் ஒன் ஃபில்டர் த டேட்டா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பெசிபிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களால எடுக்க முடியும் தேர்ட் ஒன் அனாலிசிஸ் த டேட்டா கால்குலேஷன் பண்ணலாம் இன்சைட்ஸ் எடுக்கலாம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம் இதுதான் SQL உடைய ஒரு கோர் ஐடியா சிம்பிள் பவர்ஃபுல் ஆனா எல்லா கம்பெனியுமே டே டு டே லைஃப்ல டெய்லி அவங்க யூஸ் பண்ணக்கூடியதான் இது சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம் மேம் டேட்டா பேஸ்னா என்ன இந்த டவுட் நிறைய பேருக்கு இந்த இடத்துல இருக்கலாம் பிகாஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்றது தெரியாது டேட்டா பேஸ் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் லாக்கல் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க ஒரு கம்பெனியோட எல்லா டேட்டாவும் ஒரு சேஃப் பிளேஸ்ல ஆர்கனைஸ்டா ஸ்டோர் ஆயிருக்கும் அதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர் டேட்டா அதுல என்னென்ன இருக்கும் கஸ்டமரோட நேம் இருக்கும் இமெயில் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் இதே மாதிரி சேல்ஸ் டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு செல் ஆச்சு எவ்வளவு ரெவென்யூ வந்துச்சு என்ன டேட்ல செல் ஆச்சுன்ற டீடைல்ஸ் இருக்கும் இப்போ ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா அந்த எம்ப்ளாயி நேம் என்ன ஐடி என்ன அவங்க என்ன சேலரி எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் என்ன இந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் இருக்கும் ஸோ இந்த எல்லா டேட்டாவையும் நம்ம டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ இப்போ இங்க என்னோட ஸ்லைட்ல பாருங்க என்கிட்ட இங்க கஸ்டமர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ இதுல ஐ ஹாவ் ஐடி நேம் சிட்டி சேல்ஸ் 4 காலம்ஸ் இருக்கு இப்போ ரவிக்குமார் அப்படின்னு இந்த பர்டிகுலர் பர்சன் ஹீ இஸ் இன் சென்னை அவருடைய சேலரி 50,000 சிமிலர்லி பிரியா அப்படின்றவங்களோட ஷீ இஸ் இன் பெங்களூர் ஹர் சேலரி இஸ் 75,000 ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஃபார்மேட்ல டேட்டா இருக்கும் இந்த டேட்டாவை SQL யூஸ் பண்ணி நாம அசஸ் பண்ணலாம் ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन வரலாம் why data analysts need an SQL questions பிராக்டிகலா நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு கம்பெனி டேட்டா பேஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும் அதுல இருக்க உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய டேட்டாஸை மட்டும் ஒரு செகண்ட்ஸ்ல உங்களால புல் பண்ணணும் அப்படின்னா SQL யூஸ் பண்ணணும் செகண்ட் ஒன் அனாலிஸ் பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது மந்த் ஓவர் மந்த் growth என்ன எந்த ரீஜியன்ல இது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த மாதிரி क्वेश्चंसக்கு எல்லாமே உங்களால ஆன்சர் வேணும்னா SQL யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் கிரியேட் ரிப்போர்ட்ஸ் லைக் டெய்லி ரிப்போர்ட்ஸ் வீக்லி மந்த்லி ரிப்போர்ட்ஸ் மேனுவலா பண்றதை விட SQL ல ஆட்டோமேட் பண்ணிடலாம் ஒரு query எழுதுனா உங்களோட ரிப்போர்ட் ரெடி ஆயிரும் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் டிசிஷன் மேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் CEO மேனேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாமே டேட்டா பேஸ் டிசிஷன் தான் எடுப்பாங்க அந்த டேட்டாவை அக்யூரேட்டா ஃபாஸ்டா கொடுக்கிறதுக்கு நீங்க SQL தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த 4 ரீசன் தான்
தான் ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ஜாபுக்கு SQL தேவை அப்படின்றதுக்கான. SQL இல்லாம இது எல்லாமே இம்பாசிபிள். ஸோ அதனால SQL தெரிஞ்சிருக்க வேண்டியது இட்ஸ் அ மேண்டேட்ரி ஒன். ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி இருக்கு. அவங்க மேனேஜர் கேக்குறாங்க, எங்களோட டாப் கஸ்டமர்ஸ் யாரு, இல்லனா டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, எது பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், இந்த 3 क्वेश्चंसமே உங்களால SQL யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். லைக் டாப் கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட் டோட்டல் பர்ச்சேஸ் பண்ணவங்க நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா ஆர்டர்ஸையும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா குவாண்டிட்டி சோல்ட ரேங்க் பண்ணி டாப் ப்ராடக்ட் லிஸ்ட்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த மூணுமே ஒரு ரியல் டேட்டா அனாலிஸ்ட் இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இந்த SQL தெரிஞ்சது அப்படின்னா உங்களால இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ஒரு அனாலிஸ்டா இருந்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டினுக்கும் 5 நிமிஷத்துல உங்களால ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க SQL லேர்ன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எந்த இடத்துல SQL யூஸ் பண்றது, லைக் SQLs ஒரு ஸ்மால் கம்பெனிஸ்ல மட்டும் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி நாட். எல்லா கம்பெனிஸ்லயுமே யூஸ் பண்றாங்க. லெட்ஸ் see, அமேசான் பாத்தீங்கன்னா இட்ஸ் a world largest e-commerce. கஸ்டமர் ஆர்டர்ஸ், இன்வென்ட்ரி, டெலிவரி டேட்டா எல்லாமே SQL தான் மேனேஜ் ஆகுது. கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ச் டேட்டா, ஆட் டேட்டா, அனாலிட்டிக்ஸ் இது எல்லாத்துக்கும் SQL யூஸ் பண்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு மூவி வாட்ச் பண்றீங்க, தட் கிளிக் இஸ் ட்ராக்ட் இன் யோர் டேட்டாபேஸ். பேக்ரவுண்ட்ல SQL queries ரன் ஆகுது. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டர்பிரைஸ் டூல்ஸ், அஷ்யூர் கிளவுட் எல்லாமே SQL சர்வர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் இந்தியன் இ-காமர்ஸ் கெயின்ட்னே சொல்லலாம். ஸோ டேட்டா அனாலிஸ்ட் SQL டெய்லி ஒர்க் பண்றாங்க. ஜோகோ சென்னையில இருந்து கொண்டு வந்த ஒரு பிக் SaaS கம்பெனி, SQL இன்ஜினியர்ஸ் அண்ட் அனாலிஸ்ட் எல்லாமே இங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே ஒரு டேட்டா அனாலிஸ்டோட ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா SQL தான் இருக்கும். ஸோ இதுதான் நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்கில். நெக்ஸ்ட் we will talk about what is difference between SQL and Excel. ஸோ நிறைய பேர் கேட்கறதா, மேம் எனக்கு Excel தெரியும், SQL கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கத்துக்கணும். ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம Excel சைடு பார்க்கலாம். இது ஸ்மால் டேட்டா செட்டா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 மில்லியன் ரோஸ் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஒர்க் எல்லாம் மேனுவலா இருக்கும். பாயிண்ட் பண்ணணும், கிளிக் பண்ணணும். லார்ஜ் டேட்டாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்லோ ஆயிடும். ஸோ இது சிங்கிள் யூசருக்கானது. கொலாபரேட் பண்றது இட்ஸ் a very difficult thing. வேற SQL எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. கோட் பேஸ்ட் வச்சு நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். இட்ஸ் a very lightning fast and it is used for optimizing the large data. Multiple users same times நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எக்ஸல்ல 5 lakh ரோஸ் ஃபில்டர் பண்ண 2 நிமிஷம் ஆகலாம். அதே SQLல அதே query 2 செகண்ட்ஸ்ல நம்மளால ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ Excel is a tool, SQL is a super powerன்னு சொல்லலாம். Excel தெரிஞ்சிருந்தது அப்படின்னா it's a good thing. SQL தெரிஞ்சது அப்படின்னா it's unstoppable. So you have to learn an SQL. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம SQL கோர்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செலக்ட். டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்க கத்துக்கிறோம். இதுதான் SQLோட ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ண கத்துக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் 25க்கு மேல இருக்கவங்க கிட்ட மட்டும் நம்ம காமிங்க அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பண்றதுக்கு வேர் யூஸ் பண்ண போறோம். தென் குரூப் பை ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். டேட்டாவை சம்மரைஸ் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ், சேலரி ஆவரேஜ், மந்த் வைஸ் சேல்ஸ் இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபோர்த் ஒன் ஜாயின்ஸ் பத்தி படிக்க போறோம். மல்டிபிள் டேபிள்ஸ் எப்படி ஜாயின் பண்றது, இதுதான் SQLல மோஸ்ட் பவர்ஃபுல் கான்செப்ட். ஃபிஃப்த் ஒன் we are going to talk about sub queries. ஒரு queriesக்குள்ள இன்னொரு query, advanced filtering, complex analysis எல்லாம் இதுல கவர் பண்ண போறோம். At last we are going to see one small project. லேர்ன் பண்றத ரியல் டேட்டால அப்ளை பண்ணுவோம். போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூக்கு நம்ம ரெடி ஆக போறோம். ஸோ இந்த 6 ஸ்டெப் முடிஞ்சதுன்னா you are ready for an interview. ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க SQL பிராக்டிஸ் பண்றதுக்கு சிங்கிள் மணி கூட பே பண்ண தேவை கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஸோ இந்த கோர்ஸ்ல அந்த ஃப்ரீ டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் MySQL. இட்ஸ் a most popular beginner friendly database. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா mysql.comல போய் கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் பண்ணணும். MySQL Workbench, that is GUI tool, queries எழுதுறதுக்கு இதுதான் நம்ம மெயினா யூஸ் பண்ண போறோம். செகண்ட் ஒன் SQL Server. மைக்ரோசாஃப்டோட டேட்டாபேஸ், என்டர்பிரைஸ் கம்பெனி
கம்பெனிஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ இது ஃப்ரீ எக்ஸ்பிரஸ் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. SSMS இன்ஸ்டால் பண்ணனும் இது பண்றதுக்கு. Third one PostgreSQL. It's open source, powerful database. Startups, big tech companies யூஸ் பண்றாங்க. PG admin GUI tool வந்து அவைலபிளா இருக்கு. சோ நம்மளுடைய YouTube சேனல்லையே ஃப்ரீ 80-day டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்ல SQL நம்ம PostgreSQL யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டா டீச் பண்ணிருக்கோம். இந்த மூணுல ஏதாவது ஒன்னு இன்ஸ்டால் பண்ணாலே போதும். மூணுமே வேணும் அப்படின்றது கிடையாது. சின்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கும். ஒன்னு கத்துக்கிட்டா எல்லாமே நமக்கு ஈஸி ஆயிடும். இதை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இதோடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நம்ம பேசிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா SQL கத்துக்கிட்டா என்ன ஜாப் மேம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா அனாலிஸ்ட். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் என்ட்ரி ரோல். SQL, Excel, Power BI, Python இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க டேட்டா அனாலிஸ்ட் ஆகலாம். salary பாத்தீங்கன்னா 4ல இருந்து 12 LPA வரைக்கும் இருக்கும். என்ட்ரி லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி குவிக்கா உங்களால க்ரோ பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்ட். செகண்ட் ஒன் பிசினஸ் அனாலிஸ்ட். பிசினஸ் டீம் கிட்ட ஒர்க் பண்றது, அதாவது SQL, ரிப்போர்ட்டிங், ஸ்டேக் ஹோல்டர் கம்யூனிகேஷன், இது மூணுமே இந்த ஜாப் ரோலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ இதோட salary பாத்தீங்கன்னா 5 LPA ல இருந்து 14 LPA வரைக்கும் கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளஸ் SQL ரெண்டுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a powerful combination. தேர்ட் ஒன் ப்ராடக்ட் அனாலிஸ்ட். ப்ராடக்ட் டீம்ஸ் கிட்டக்க நீங்க இங்க ஒர்க் பண்ணணும். யூசர் பிஹேவியர், AB டெஸ்டிங், மெட்ரிக்ஸ் ட்ராக்கிங், இதுக்கு SQL பிளஸ் அனாலிட்டிக்ஸோட மைண்ட் செட் வேணும். salary பாத்தீங்கன்னா 6 LPA ல இருந்து 15 LPA கிடைக்கும். சோ இந்த மூணு ரோல்ஸ்லயும் SQL is non-negotiable. SQL கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். So at last I would like to say SQL is one of the fastest skill to learn to become a data analyst. நீங்க இப்போ எங்க இருந்தாலும் சரி, IT பேக்ரவுண்ட் இல்லனாலும் சரி, நான் டெக்கா இருந்தாலும் சரி, 3 வீக் ஃபோக்கஸ்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி 1 hour SQL பிராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் எனஃப். இன்டர்வியூக்கு உங்களால ரெடி ஆக முடியும். இந்த ஸ்கில் கத்துக்க யாராவது உங்ககிட்ட ரொம்ப இயர்ஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஜஸ்ட் 3 வீக்ஸ் ஆர் 1 month with a discipline, that is enough. So நம்ம சேனல்லையே உங்களால எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் கத்துக்கவும் முடியும். I will help you. You can do this. So இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன உடனே நீங்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா நான் SQL தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். So தியரி போதும், let's get a started. So இந்த செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா SQL இன்ஸ்டால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். டேபிள் டிசைன் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். சாம்பிள் டேட்டா இன்சர்ட் பண்ண போறோம். சோ இது எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் ஒவ்வொன்றா டீச் பண்ண போறேன். நீங்களும் பேரலா பிராக்டிஸ் பண்ணலாம். ஈவன் நீங்க பாஸ் பண்ணி கூட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ பிராக்டிகல் செக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது MySQL Workbench. எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்றேன். சோ உங்களுடைய சிஸ்டம்ல சர்ச் பட்டன் போயிட்டு MySQL அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. MySQL பாருங்க, MySQL Workbench அப்படின்றது இருக்கு. சப்போஸ் இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கூகுள் போய்க்கோங்க. சோ கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் போயிட்டு mysql.com அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. சோ இதுல டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. சோ இங்க MySQL கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோ இருக்கு. MySQL Workbench இருக்கு. சோ இதுல MySQL கம்யூனிட்டி சர்வர் நீங்க இங்க இருக்கு பாத்தீங்களா, MySQL கம்யூனிட்டி சர்வர் நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா. சோ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு. உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன, பேஸ்ட் ஆன் யுவர் சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட் 64 பிட் கண்டிப்பா தேவை. அதை நீங்க வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நார்மல் டவுன்லோட் மாதிரி தான். சோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜருமே நார்மல் தான். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சர்ச்க்கு வந்துட்டு MySQL Workbench அப்படின்னு நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஹியர் ஐ வில் கிளிக் ஓபன். சோ இந்த மாதிரி தான் இதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஆஸ்க் ஃபார் அ பாஸ்வேர்டு. சோ நீங்க அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கேட்டதோ அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு கொடுத்து ரிமெம்பர் மை பாஸ்வேர்டு கொடுத்துருக்கனால அது எனக்கு கேட்கல. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். சோ நவ் MySQL Workbench is connected. இப்போ நம்ம query எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இந்த ஒயிட் ஏரியா இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் query editor அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தான் நம்ம எல்லா SQL கமெண்ட்ஸுமே எழுத போறோம். ஒவ்வொரு queryயும் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Enter கிளிக் பண்ணணும். விண்டோவா இருந்தது அப்படின்னா, சப்போஸ் நீங்க MacBook யூஸ் பண்றீங்க அப்படின்னா Command+Enter பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. சோ லெட் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா create
என்ன கிரியேட் பண்ண போகிறோம், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட் டேட்டாபேஸ்னு கொடுக்கும். அந்த டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். நான் இதை வந்து டேட்டா கோச்சிங்னு எடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்கோர் நம்ம ஒரு ஸ்டோர் ரிலேட்டடாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேட்டா கோச்சிங் ஸ்டோர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஒரு query முடியும் போதும் செமிகோலன் யூஸ் பண்ணணும். செமிகோலன் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா தான் அந்த query முடிஞ்சிருந்தது அப்படின்னு SQLக்கு தெரியும். ஸோ இதை டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே பாருங்க அவுட்புட் ரன் ஆகி இங்கே எனக்கு காமிக்குது கிரியேட்டட் டேட்டாபேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே காமிக்குது. ஸோ இங்கே 1 row அஃபெக்டட்னு மெசேஜ் வந்திருக்கு. தட் மீன்ஸ் டேட்டாபேஸ் இஸ் கிரியேட்டட். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு SQL கிட்ட சொல்ல போகிறோம். எப்படி சொல்றது, யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே நீங்கள் டேட்டாபேஸ் எந்த நேமில் கிரியேட் பண்ணீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. எந்த நேமில் நம்ம கிரியேட் பண்ணோம், டேட்டா கோச்சிங் ஸ்டோர் அப்படின்ற நேமில் கிரியேட் பண்ணப்போம். ஓகே, செமிகோலன் கொடுத்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிறேன். பாருங்க இப்போ இங்க என்ன வந்திருக்கு, நம்மளுடைய டேட்டாபேஸ் செலக்ட் ஆயிருச்சு. இந்த கமெண்ட் நான் எழுதல அப்படின்னா என்னோட எல்லா queries-உம் தப்பான டேட்டாபேஸ்க்குள்ள போகும். ஸோ இந்த யூஸ் கமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டேட்டா கோச்சிங் பிளே ஸ்டோர்னு இன்னொன்று இருக்கு. ஸ்டோர்ல எழுத வேண்டிய query-யை கொண்டு போய் நான் பிளே ஸ்டோர்ல ஸ்டோர் பண்ணேன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத கிளியரா SQL-க்கு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம டேட்டா கோச்சிங் ஸ்டோர் அப்படின்ற டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், டேபிள் கிரியேட் பண்ண போறோம். என்ன டேபிள், கஸ்டமர் டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல கஸ்டமர் யாரு, எங்க இருக்காங்க, என்ன இமெயில் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கான டேபிள் தான் நான் எழுத போறேன். ஓகேங்களா, ஸோ இது எழுதுறதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கிரியேட் டேபிள் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் டேபிள், என்ன டேபிளோட நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். எனக்கு கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் நேம் வேணும். ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 by 1 நம்மளுடைய காலம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் என்னுடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸோ இந்த கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடியில் நான் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நம்பர்ஸ் அப்படின்றது எனது இன்டீஜர்ஸ். ஸோ ஒரு காலம் நேம் கொடுத்துட்டு டேட்டா டைப் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் பிரைமரி கீ அப்படின்னு மென்ஷன் பண்ண போறேன். ஓகேங்களா, பிரைமரி கீ. ஸோ இந்த பிரைமரி கீ என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு யூனிக் நம்பர் கொடுக்கும். இப்போ எனக்கு 1 2 3 4 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகணும். அப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். என்னோட இன்னொரு ரூல் நான் சொல்லணும், இதுவே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஐடின்றது காலம் நேம், int அப்படின்றது என்னுடைய டேட்டா டைப், பிரைமரி கீ அப்படின்றது என்னுடைய ஒரு கஸ்டமருக்குமே யூனிக்கான நம்பர் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் பிரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன் பிட்வீன் வி ஹேவ் டு கிவ் அ ஸ்பேஸ். நெக்ஸ்ட் நான் இங்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய செகண்ட் காலம் அப்படின்றது full underscore name. ஓகே, I'll give in a small letter full underscore name. ஸோ இதுல நான் என்ன மாதிரி டேட்டா கொடுக்க போறேன்னா ஃபுல்லா டெக்ஸ்ட் தான் கொடுக்க போறேன். ஸோ அதனால டெக்ஸ்டோட டேட்டா டைப் வேர்கேர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம வேர்கேர் மென்ஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் எத்தனை லிமிட் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ஒரு 100 கேரக்டர் இருக்கும் அப்படின்றனால நான் 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் நாட் நல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக நம்ம நாட் நல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா கஸ்டமரோட எனக்கு கண்டிப்பா வேணும், அதை நான் பிளாங்கா விட முடியாது. அதுக்காக நான் இங்க நாட் நல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய தேர்ட் column is going to be an email. இதுவுமே வேர்கேர் தான். within a bracket குள்ளக்க I'll give same 100. I'll close it. இது வந்து யூனிக்கா இருக்கணும். இமெயில் அட்ரஸ் வந்து சேம் ட்வைஸ் வரக்கூடாதுன்றனால இந்த இடத்துல நான் யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் I'll use not null. இதுவும் எனக்கு கம்பல்சரியா வேணும். fourth column is going to be city. ஸோ இதுலயுமே நம்ம வந்து கேரக்டர் டெக்ஸ்ட் தான் கொடுக்க போறோம். அதனால வேர்கேர் யூஸ் பண்ணிக்கிறேன். within a bracket குள்ளக்க 50 கொடுத்தா போதும். ஓகே, I'll close it. வேற அதுல எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நமக்கு சிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஓகே, ஸோ அதனால நான் எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. சேம் சிட்டிஸ் கூட நமக்கு வரலாம். ஸோ அதனால நான் இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. தென் நெக்ஸ்ட் காலம் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டேட். இதுவுமே வேர்கேர் தான். க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு I'll give limitation as 50, என்னுடைய லாஸ்ட் காலம் வந்து ஜாயின்ட் டேட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்டர்ஸ்கோர் டேட். இது வந்து டேட் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க என்னோட query முடியுது. ஸோ அதனால நான் காமா கொடுக்கல. இன்ஸ்டெட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to close the function.
செமிகோலன் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த query-யை வந்து ரன் பண்ண போறோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாருங்க கீழே எனக்கு என்ன வந்துருச்சு, கிரியேட் டேபிள் கஸ்டமர்ஸ் அப்படின்னா டேபிள் வந்து கிரியேட் ஆயிருச்சு. லெஃப்ட் சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் பாருங்க டேட்டா கோச்சிங் அண்டர்ஸ்கோர் ஸ்டோர் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிட்டு அதுல டேபிள்ஸ் கீழே ஸ்கீமா கிளிக் பண்ணினா கஸ்டமர் அப்படின்ற டேபிள் நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம கஸ்டமர் டேபிள் கிரியேட் பண்ண மாதிரி நான் ப்ராடக்ட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போறேன். என்னென்ன ப்ராடக்ட் செல் பண்றோம் அப்படின்றது இந்த டேபிள்ல இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஃபாஸ்டா query எழுதிக்கிறேன் பிகாஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணனால ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் லைன் பை லைன். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் டேபிள் query எழுதிட்டேன். கிரியேட் டேபிள் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட் ஐடி இன்டீஜர், பிரைமரி கீ, ஆட்டோ இன்கிரிமெண்ட், ப்ராடக்ட் நேம் வேர்கேர் நாட் நல், கேட்டகரி வேர்கேர், பிரைஸ் இட்ஸ் a decimal 10,2. ஸோ 10,2 அப்படின்றது 10 டிஜிட்ஸ் வந்து டோட்டலா ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 டெசிமல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1499.99 அப்படின்னு 2 டெசிமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது. நெக்ஸ்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கோம். டிஃபால்ட்டா 0 அவங்க ஏதாவது போடல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா மேனுவலா நீங்க 0 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டிஃபால்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு 0 கொடுத்துருக்கேன். ஸோ now I am going to press ஸோ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு ப்ராடக்ட் டேபிளும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆர்டர் டேபிள். கஸ்டமர்ஸ் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னு, ஸோ எந்த கஸ்டமர்ஸ் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றது ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான query எழுதிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நெக்ஸ்ட் டேபிளுக்கான query எழுதிட்டேன். இப்போ இந்த டேபிள் நீங்கள் ரீட் பண்ணும் போதே நம்ம என்ன நான் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏர்லியராக உங்களுக்கு புரியலனாலும் இப்போ புரிஞ்சிருக்கும். கிரியேட் டேபிள் ஆர்டர்ஸ், ஆர்டர் ஐடி இன் பிரைமரி கீனான்னு தெரியும், ஆட்டோ இன்கிரிமெண்ட் தெரியும், கஸ்டமர் ஐடின்ற காலம், இன்டீஜர்ஸ், நாட் நல்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், டோட்டல் அமௌண்ட், டெசிமல், 10,2னா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் நான் ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட டேட்டா டைப் வேர்கேர் கொடுத்துருக்கேன். எதுவுமே கொடுக்கலனா டிஃபால்ட்டாக பெண்டிங் எடுத்துக்க சொல்லியிருக்கோம். இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஃபாரின் கீ. ஸோ நம்ம கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி 2 காலமையுமே ஃபாரின் கீழே கொடுத்துருக்கோம். ரெஃபரன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்ல இருந்து கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட்ல இருந்து ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லிருக்கோம். இது என்ன சொல்லுதுன்னா ஆர்டர் டேபிள்ல இருக்க கஸ்டமர் ஐடி கஸ்டமர் டேபிள்ல இருக்கிற கஸ்டமர் ஐடியை ரெஃபரன்ஸ் பண்ணுது. அதாவது இந்த டேபிள்ஸ் வந்து கனெக்டட். கஸ்டமர் டேபிள் பிளஸ் ஆர்டர் டேபிள் ரெண்டும் கனெக்ட் பண்ணி நம்மளால ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரிலேஷனல் டேட்டா பேஸோடைய பவர். ஆர்டர் டேபிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். So when I press control enter நமக்கு order table create ஆயிருச்சு. First நமக்கு ஒரு error வந்தது. என்ன error அப்படின்னா இங்க கஸ்டமருடைய நேம் நான் ப்ராப்பரா கொடுக்கல. நான் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த போர்ஷன் கட் ஆயிடுச்சு. ஸோ இங்க கஸ்டமர்ல டி அப்படின்னு நான் கொடுக்காததுனால first I got an error. இப்போ பாருங்க கஸ்டமர் அப்படின்றத ப்ராப்பரா கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஆர்டர் டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ லாஸ்டா நம்ம கிரியேட் பண்ண போற டேபிள் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி டேபிள். நம்மளோட ஸ்டோர்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸோட டேட்டாவை இதுல நம்ம கொண்டு வர போறோம். ஸோ லெட் மீ ரைட் அ query for this. ஃபாஸ்டா எழுதிடுறேன். ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்ணுற query எழுதிட்டேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, ஹையர் டேட்டா, மேனர் அண்டர்ஸ்கோர் ஐடி. அதாவது அந்த எம்ப்ளாயீஸோட மேனேஜர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டேபிளில் ரெஃபரன்ஸ். இதை வந்து செல்ஃப் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸாக நம்ம வேற ஒரு டேபிளோட ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தோம். இங்கே நம்ம சேம் டேபிள்லேயே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் லெசன்ஸில் இதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் அ query. கர்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட எம்ப்ளாயீஸ் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லா டேபிள்ஸுமே ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம், குவிக்கா ரன் பண்ணி பார்க்க போறோம். என்ன பண்ணலாம், அதுக்கு ஷோ டேபிள்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். ஷோ டேபிள் செமிகோலன் ஷிஃப்ட். ஸோ இங்க பாருங்க நமக்கு மொத்தம் 4 டேபிள்ஸ் தெரியுது. கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஆர்டர்ஸ், ப்ராடக்ட்ஸ் 4 டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த டேபிள்குள்ளக்க சாம்பிள் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ பிகாஸ் ஒரு டேபிள் இருந்தா அதுல டேட்டாஸ் இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்சர்ட் இன்டு, ஓகே, வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்சர்ட் இன்டு கொடுத்துட்டு என்ன டேபிளோ அந்த டேபிள் நேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நான் சின்டாக்ஸ் தான் கொடுக்குறேன். லேட்டர் ஆன் ஐ வில் ரைட் அ டேபிள். ஓகே, இந்த வித்தின் அ டேபிள் நேம் குள்ளக்க காலம் நேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணும். லைக் காலம் 1 என்ன, காலம் 2 என்ன, இந்த மாதிரி நமக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்கும் அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ண போறோம். ஓகே, தென் செகண்ட் நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணணும். ஓகே, வேல்யூஸ் அப்படின்னா அந்த காலம்ல என்னென்ன நம்ம வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் காலம் 1ல ஆட் பண்ணக்கூடியத வேல்யூ 1 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேல்யூ 2, இந்த மாதிரி நம்ம சோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இதோடைய
இதனுடைய syntax இருக்க போகுது. Because நான் ஏன் இந்த syntax explain பண்றேன்னா it's a very big one. So I'm going to write a query, then I'll explain. So let me delete this first. I'll write a query, then I'll explain this. Okay. So இங்க பாருங்க, first என்னுடைய customer tableல insert பண்ண வேண்டிய details எல்லாம் கொடுத்துட்டேன். Full name, email, city, state, அவங்களுடைய join date என்ன அப்படின்றதையும் mention பண்ணிருக்கேன். ஓகேங்களா? So இதுல நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா customer ID அப்படின்ற காலம் நான் ஆட் பண்ணல. ஏன்னா அதுல நம்ம auto increment கொடுத்திருக்கோம். So ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 அப்படின்னு அது போகும். Date format பாத்தீங்க அப்படின்னா year, month, day formatல கொடுத்திருக்கேன். MySQL date எப்பயும் இந்த formatல தான் போகணும். ஓகேங்களா? So இப்போ நான் அதை ரன் பண்ண போறேன். Control Enter கொடுத்துக்கோங்க. So இங்க பாருங்க insert into customers என்னன்னு கொடுத்திருக்காங்க. 10 rows affected because நம்ம 10 columns insert பண்ணிருக்கோம். செகண்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய product dataவை insert பண்ண போறேன். Let me write a query for that. So product table insert பண்றதுக்கான query நான் இங்க எழுதிட்டேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம 4 கேட்டகரிஸா வச்சிருக்கோம். ஒன்னு என்ன அப்படின்னா education, இன்னொன்னு electronics, third one accessories, fourth one books. So later category wise நம்ம group பண்ணி பார்க்கிறதுக்கு அனாலிசிஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கேயே நான் வந்து இதை கேட்டகரி வைஸ் வச்சிட்டேன். ஓகே, கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட் ரோ இஸ் ஆல்சோ இன்சர்ட்டட், 10 rows affected வந்துருச்சு. தேர்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆர்டர் டேட்டால வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ ஆர்டர் டேட்டால வேல்யூஸ் இன்சர்ட் பண்றதுக்கான query நான் எழுதிட்டேன். இங்க பாருங்க, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேபிள். இதுல நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க எத்தனை குவான்டிட்டி இது பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு தேர்ட் காலம்ல இருக்கு. 2 1 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 அப்படின்ற இந்த பர்சன் அகைன் வந்து ரிப்பீட்டடா இன்னொரு தடவை பிளேஸ் பண்ணிருக்காங்க. சி அகைன் இங்க இன்னொரு தடவை ரிப்பீட்டடா பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸா நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். சோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஐ ஹவ் கிரியேட்டட் 15 rows. இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண போறேன். ஓகே, கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க 15 rows is affected அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் எம்ப்ளாயீஸ் குரிய டேட்டா, அதோடைய query நான் எழுதிக்கிறேன். சோ எம்ப்ளாயீஸ் குரிய டேட்டாஸ் நான் எழுதிட்டேன். மேனேஜர் அப்படின்ற இடத்துல நம்ம நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் பாபு அப்படின்றவருக்கு வந்து மேனேஜர் கிடையாது அப்படின்னா அவங்க தான் அவங்களோட ஹெட்டா இருக்கலாம். ஸோ நமக்கு இதையும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் ரன் அ query, கண்ட்ரோல் என்டர், 10 rows affected, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய டேட்டா ரெடி ஆயிருச்சு. ஸோ குவிக்காக இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரிஃபை பண்ண போறோம். ஸோ வெரிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஸ்டார். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் டேபிளை பார்க்க போறோம். ஸோ அதனால செலக்ட் customers கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து now I'll run a query. So பாருங்க நமக்கு அதுல இருக்கக்கூடிய கரெக்டான காலம்ல டேட்டாஸ் ப்ராப்பரா இன்சர்ட் ஆயிருச்சு. Similarly I'll do for others also. Select star from second table products semicolon, select star from orders semicolon, at last select star from employees semicolon. Now I'll run a query. So fast நமக்கு இங்க வந்து பாருங்க எம்ப்ளாயீஸ் குறியது எல்லாமே வந்துருச்சு. சிமிலர்லி இதுல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க நமக்கு ஆர்டர் டீடைல் குறியது எல்லாமே ப்ராப்பரா ஆயிருச்சு. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல வச்சு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள்ஸ் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. எல்லாமே ப்ராப்பரா நமக்கு இன்சர்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நான் செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பிகாஸ் எதனால அப்படின்னா நம்ம SQL அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து இந்த செலக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்டிகுலர் காலம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா செலக்ட் அந்த காலமோட நேம் இங்க மென்ஷன் பண்ணலாம். லைக் காலம் 1, காலம் 2, காலம் 3 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணிட்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேபிள் இருந்து வேணுமோ அந்த டேபிளோட நேமை நீங்க மென்ஷன் பண்ணலாம். இதுதான் இதோடைய பேசிக்கான சின்டாக்ஸ். சப்போஸ் எனக்கு எல்லாமே டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா காலமே வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு 10 காலம்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி காலம் 1, காலம் 2 அப்படின்னு 10 காலம்ஸ் என்னால டைப் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார். இந்த ஸ்டார் அப்படின்றது என்ன ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எல்லாமே எல்லா டேபிளுமே. இப்போ எனக்கு கஸ்டமர் டேபிள்ல 10 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா 10 கஸ்டமர்ஸ் காலமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லா வேணும்னு சொல்றது தான் இந்த ஸ்டார் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஃப்ரம் எதுல இருந்து எனக்கு இப்ப கஸ்டமர் அப்படின்ற டேபிள்ஸ்ல இருந்து வேணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு காலம் வேணும் அப்படின்னா அந்த காலம் நேம் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா ஸ்டார் ஃப்ரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாரை வந்து ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி சிம்பிள் சொல்லுவோம்.
சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒரு காலம் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? செலக்ட் அந்த ஸ்பெசிஃபிக்கான காலம் நேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம், ஃபுல் நேம் அப்படின்ற காலம் எனக்கு வேணும். சிட்டின்ற காலம் வேணும். ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து, கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் query. ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து பேசிக்கா எழுதுனது தான். ஸோ அதை விட்டுட்டு நான் இந்த ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் நான் ரன் பண்ண போறேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து நான் ஸ்பெசிஃபை பண்ண ஃபுல் நேம் சிட்டி அப்படின்ற இந்த ரெண்டு காலம் மட்டும் எனக்கு அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த காலம் நேம்க்கு அலைஸ், அதாவது ஒரு நிக் நேம் என்னால் கொடுக்க முடியும். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ செலக்ட் ஃபுல் நேம், எனக்கு இது ஃபுல் நேம்னு வேண்டாம், எனக்கு டிஸ்பிளே பண்ணும்போது ஆஸ் எனக்கு நேம் அப்படின்ற டைட்டில் வேணும். ஓகே, ஸோ அதை நான் வந்து ஆஸ் நேம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிட்டி அப்படின்ற காலம் நேமை as அப்படின்னு போட்டு எனக்கு லொகேஷன் அப்படின்ற காலம் நேம்ல வேணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல as அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது மூலமா நமக்கு ஏற்ற காலம் நேமை நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அகைன் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் query. ஸோ இப்போ என்னதை பாருங்க, நான் இந்த இடத்துல ஃபுல் நேம்னு கொடுத்தது நேம்னு வந்திருக்கு. ஸோ இங்க எனக்கு நேம்னு கிடைச்சிருக்கு. சிட்டியை நான் லொகேஷன் கொடுத்துருக்கனால எனக்கு இங்க லொகேஷன் அவுட்புட்டை கிடைச்சிருக்கு. ஸோ இந்த as அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் காலமோட டிஸ்பிளே நேமை மாற்றும். டேபிள்ல ஆக்சுவலி சேஞ்ச் ஆகாது. டேபிள் உங்களுக்கு ஃபுல் நேம் சிட்டின்னு தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக உங்களால டிஸ்பிளேல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் செலக்ட் ஃபங்க்ஷன். செலக்ட் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேர் கிளாஸ். ஸோ இந்த வேர் கிளாஸ் அப்படின்றது கண்டிஷன் வச்சு ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்கு பேர் தான் வேர் கிளாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் சிட்டி, ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? செலக்ட், எனக்கு என்ன அவங்களோட டீடைல்ஸ் என்னென்ன வேணும்? நேம் எனக்கு வேணும். ஸோ அதனால நான் ஃபுல் நேம் அப்படின்ற காலம் எடுத்துக்கிறேன். கமா அவங்களோட சிட்டி டீடைல்ஸ் வேணும். எதுல இருந்து? ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஓகே ஓகே, இங்க நான் காமா கொடுக்கல பிகாஸ் என்னோடது query இன்னும் முடியல. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு எல்லாரோடதுமே வேண்டாம், எனக்கு சென்னை அப்படின்ற பர்டிகுலர் சிட்டியில் இருக்கவங்களை மட்டும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல வேர் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி city is equal to சென்னை, but it has to be mentioned within a quote. Okay, சென்னை அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். I'll close it. சிங்கிள் கோட்ல ஓபன் பண்ணா சிங்கிள் கோட்ல க்ளோஸ் பண்ணுங்க, டபுள்னா டபுள்ல க்ளோஸ் பண்ணுங்க, செமிகோலன் கொடுத்துக்கிறேன். Now I'll run this query. ஸோ இப்போ எனக்கு சென்னையில இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்காங்க. ரவிக்குமார் சென்னை, கார்த்திக் ராஜா ஃப்ரம் த சென்னை. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு நெக்ஸ்ட் எனக்கு பிரைஸ் ரேஞ்சை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். அதாவது யாரெல்லாம் 1000 ரூபீஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் வேணும். எழுதிக்கலாம். அதுக்கான query செலக்ட், எனக்கு வந்து ஃபுல்லா வேண்டாம், ப்ராடக்டோட நேம் மட்டும் இருந்தா போதும். ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் காமா, அதே மாதிரி எனக்கு பிரைஸும் வேணும். ஓகே, எந்த டேபிள்ல இருந்து? ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் டேபிள்ல இருந்து. ஓகே, எனக்கு கண்டிஷன் இருக்கனால நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிரைஸ் வந்து கிரேட்டர் தென் 1000 இருக்கணும். ஓகே, செமிகோலன் கொடுத்து ஐ வில் ரன் அ query. கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இப்போ பாருங்க 1000 ரூபீஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு இங்க டிஸ்பிளேல வந்திருக்கு. எல்லாமே 1299, 2499, 1000க்கு மேல இருக்கிறது தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா and அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஆட் பண்ண போறேன். இந்த and கண்டிஷன் ஆட் பண்றது மூலமா எனக்கு ரெண்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட், எனக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் சேம் அதே தான், ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் கமா, this time I want a category also, comma, price from இந்த டேபிள்ல இருந்து products டேபிள்ல இருந்து. இப்போ நான் கண்டிஷன் எழுத போறனால வேர் clause யூஸ் பண்ணிக்கிறேன். category it should be என்னவா இருக்கணும்? எஜுகேஷனா இருக்கணும். this is my first condition. இப்போ நான் இந்த இடத்துல and operator யூஸ் பண்றேன். and operator அப்படின்றது என்ன பண்ணுனா, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வரும். either ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருந்தா கூட அந்தது நமக்கு ரிசல்ட்ல கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் இருக்கு பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றது எஜுகேஷனாவும் இருக்கணும், அதோட பிரைஸும் 1500 மேல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எஜுகேஷனா இருந்துட்டு பிரைஸ் 1000 ரூபீஸா இருந்தா நமக்கு அவுட்புட் கிடைக்காது. ஸோ நம்ம and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நமக்கு அவுட்புட்ல கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கிரேட்டர் தென் பார்த்துட்டோம் அப்படின்றனால this time I will give lesser than. ஓகே, ஸோ now I am going to run a query. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு எல்லா கேட்டகரி எஜுகேஷனாவும் இருக்கணும், less than 1500 குரிய ப்ராடக்ட்ஸ் 3 அவைலபிளா இருக்கு, அது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ and ஆப்ரேட்டர் அப்படின்றது ரெண்டு கண்டிஷன்ஸ்மே ட்ரூவா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது or ஆப்ரேட்டர். or
ஆப்ரேட்டர் அப்படின்றது எய்தர் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருந்தா கூட நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கான query பாருங்க. செலக்ட் எனக்கு ஃபுல் நேம் வேணும். ஸோ ஐ வில் டேக் அ ஃபுல் நேம் காமா ஐ வாண்ட் ஸ்டேட் எதுலேருந்து ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் ஆட் வேர் கிளாஸ் எனக்கு ஸ்டேட் இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஐ வில் கிவ் தமிழ்நாடு. ஸோ இந்த இடத்துல நான் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் த ஸ்டேட் ஷுட் பி ஈக்குவல் டு திஸ் டைம் ஐ வில் கிவ் கர்நாடகா செமிகோலன். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க தமிழ்நாடுவா இருந்தாலும் சரி கர்நாடகாவா இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட எனக்கு ரிசல்ட் வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். when I press control enter Ravikumar from தமிழ்நாடு, பிரியா சர்மா from கர்நாடகா, கார்த்திக் ராஜா தமிழ்நாடு, லக்ஷ்மி ஆர் from தமிழ்நாடு. ஸோ ஏதோ ஒன்னு ட்ரூவானா கூட எனக்கு இங்க ரிசல்ட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன் ஆபரேட்டர். ஸோ இந்த இன் அப்படின்றது ஆர் மாதிரியே தான், ஆனா உங்களால இன்னும் கூட இதை கொஞ்சம் நீட்டா அதை எழுதிக்க முடியும். எப்படி நான் உங்களுக்கு எழுதும் போது இன்னும் உங்களுக்கு தெரியும். செலக்ட் எனக்கு அதே தான் வேணும். ஃபுல் நேம் கமா சிட்டி ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் சிட்டி இன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க உங்களுக்கு என்னென்னலாம் சிட்டி வேணுமோ அது எல்லாமே ஒரே லிஸ்ட்ல கொண்டு வரலாம். இப்போ எனக்கு சென்னை வேணும். சி ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர் சென்னை காமா நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் பெங்களூர் காமா தேர்ட் ஐ வில் கிவ் மும்பை. க்ளோஸ் த கொட்டேஷன் ஐ வில் க்ளோஸ் த ஃபங்க்ஷன் செமிகோலன் கொடுத்துட்டு now I will run a query. So here we got an error. Reason என்ன அப்படின்னா full name அப்படின்றது அண்டர்ஸ்கோர்ல வேணும். அந்த காலம் நேம் ரெகனைஸ் பண்ணாததுனால தான் நமக்கு இதாயிருச்சு. பாருங்க இப்போ நமக்கு ப்ராப்பரா வந்துருச்சு இல்லையா. ஸோ ரவிக்குமார் ஃப்ரம் சென்னை, பிரியா சர்மா ஃப்ரம் பெங்களூர், கார்த்திக் ராஜா ஃப்ரம் சென்னை, விஜய் சிங் ஃப்ரம் மும்பை. அதுக்கான ரிசல்ட் வந்துச்சு. சேம் இதே மாதிரி தான், பட் ஒரே ஒன்று நம்மளால ஒரு இதுக்குள்ள எல்லாமே என்க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிட்வீன் அப்படின்ற ஆப்ரேட்டர். இதுக்கான query நான் எழுதிக்கிறேன். செலக்ட் எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வேணும். ஸோ அதனால ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் காமா அண்ட் ஐ வாண்ட் பிரைஸ் ஆல்சோ. எந்த டேபிள் இருந்துன்னா ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள்ஸ்ல இருந்து வேர் பிரைஸ் பிட்வீன் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 500 அண்ட் எனக்கு 1500 இருக்கிறது வேணும். ஓகே ஐ வில் க்ளோஸ் இட். ஐ வில் ரன் அ query. ஸோ இப்போ பாருங்க நமக்கு 500ல இருந்து 1500க்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் எனக்கு இங்க டிஸ்பிளேல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லைக் அப்படின்ற ஃபங்க்ஷன், அதாவது பேட்டர்ன் மேட்ச் பண்ற ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான query எப்படி எழுதுறதுன்னா செலக்ட் full name comma I want this time email எடுப்போம். email from customer table இருந்து. So here I am going to use where full name full underscore name like or I'll use a percentage symbol close the quotation semicolon. So இந்த percentage அப்படின்றது anything that can come after r rல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய எந்த நேமா இருந்தாலும் எனக்கு வேணும். இப்போ p வேணும்னா p உங்களுக்கு தேவையானது கொடுக்கலாம். நான் ரேண்டமா r கொடுத்திருக்கேன். So any name which starts from the r please give the name அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே ஐ வில் ரன் அ query. ஸோ ரவிக்குமார் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் ஆருக்கு பதிலாக ஐ வாண்ட் டு கிவ் லைக் எனக்கு குமார் அப்படின்றவங்க வேணும் அப்படின்னா இந்த இதில் ஃபுல் இது எழுதும் போது முதல்ல பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குமார் அகெயின் யூஸ் தி பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகே இந்த மாதிரி எழுதணும். ஓகே நவ் ஐ வில் ரன் அ query. ஸோ அகெயின் வி காட் ஒன்லி ரவிக்குமார். வேற யாருக்குமே நமக்கு அந்த குமார் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த லைக் அப்படின்றது பார்ஷியல் மேட்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். செலக்ட் ஃபங்க்ஷன் செலக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். வேர் க்ளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். பிளஸ் இதுல ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்டர் பை. ஸோ இந்த ஆர்டர் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒரு டேட்டாவை சார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ எனக்கு ஹையஸ்ட் பிரைஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னும் போது நான் அதை சார்ட் பண்ணிக்க முடியும். எப்படி பண்றது? செலக்ட் எதை ப்ராடக்ட் நேம் அப்படின்ற காலம் எனக்கு வேணும். ஸோ செலக்ட் ப்ராடக்ட் நேம். ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் அப்படின்ற காலம்ல ஐ வாண்ட் பிரைஸ் ஆல்சோ. எதுல இருந்து? ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து. இப்போ எனக்கு இதை காமிக்கும் போது ஒரு எனக்கு தேவையான ஒரு ஆர்டர்ல காமிக்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் என்ன ஆர்டர்ல வேணும்? பிரைஸை பேஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணணும். என்ன ஆர்டர்? டிசெண்டிங் வேணுமா அசெண்டிங் வேணுமா நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் வேணும் அப்படின்றனால நான் இந்த இடத்துல டிசெண்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். So when I give a semicolon, இதுவே உங்களுக்கு lowest ல இருந்து highest வேணும் அப்படினா நீங்க ascending, that is ASC யூஸ் பண்ணிக்கலாம். இத நான் first run பண்ணிட்டு then I will show you. So இருக்கதுலயே highest price is 2999. அதில இருந்து நமக்கு கீழ குறஞ்சிட்டே 3999 வரைக்கும் வந்திருக்கு. It's a very correct one. இப்போ இதுவே நான் ascending ல வேணும் அப்படினா I can give ASC and I will run a query. So பாருங்க 399 is on the top, அப்படியே நமக்கு கீழ வந்து on the bottomல 2999 நமக்கு இருக்கு.
So lowest is on the top, highest is at the bottom. எனக்கு இப்ப multiple columns sort பண்ணனும். எப்படி பண்ண முடியும்? I'll write a query. Select எனக்கு full underscore name, comma, state, comma, city, இதிலிருந்து from customers அப்படின்ற டேபிள் இருந்து. Now I want to sort அப்படின்றனால நான் order by function யூஸ் பண்ணிக்கிறேன். எதை பேஸ் பண்ணி எனக்கு ஸ்டேட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வேணும், காமா சிட்டி பேஸ் பண்ணியும் எனக்கு இதை பண்ணணும், சிட்டியும் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும். ஓகே, சோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் ஆல்பபெட்டிக்கா இருக்கும், பின் அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்ல சிட்டி வைஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆந்திர பிரதேஷ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்றத எடுத்துட்டு ஆந்திர பிரதேஷ்ல அகைன் சிட்டி போய் அதுல எது ஏ அப்படின்றத சிட்டி வைஸ் ஏபிசில எடுத்து இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குமே நமக்கு கொடுக்கும். ஸ்டேட் வைஸ் ஆல்பபெட்டிக்கல் ஃபர்ஸ்ட் எடுக்கும், நெக்ஸ்ட் சிட்டி வைஸ் சார்ட் பண்ணும். So next we have another one function that is called as limit function. So in the limit function use பண்ணி நம்மளால top n products, so இல்லனா top n records, top n customers அந்த மாதிரி நம்மளால find out பண்ணிக்க முடியும். So இப்போ நான் இங்க top 3 most expensive product என்ன அப்படின்றத find out பண்ண போறேன். அதுக்கான query எழுத போறேன். So I'm going to write here select, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா product ஓட name வேணும். So product underscore name, காமா price detailsum வேணும். எதுல இருந்து அப்படின்னா from products table இருந்து. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பண்ண போறோம். ஸோ ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம். ஸோ அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு பார்க்கும்போது எனக்கு டாப்ல இருக்கக்கூடிய 3 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் தான் வேணும். ஸோ அதனால நான் அதை டிசெண்டிங்க்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்க டிசெண்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு டாப் 3ல இருக்கிறது மட்டும்தான் வேணும். ஸோ அதனால இந்த இடத்துல லிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு 3 வேணும்ன்றனால 3 மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு 5 வேணும்னா நீங்க 5 மென்ஷன் பண்ணலாம், 10 வேணும்னா 10 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ரன் திஸ் query. ஸோ எனக்கு டாப் 3ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன, அதோடைய கரஸ்பாண்டிங் பிரைஸ் என்ன அப்படின்றத எனக்கு இங்க கொடுத்துருக்கு. ஸோ இதை ரியல் யூஸ் கேஸ்ல எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னா மேபி இன்டர்வியூல நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. டாப் 5 கஸ்டமர்ஸ் பை ஆர்டர் வேல்யூ என்ன அப்படின்றத எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அதுக்கான query நீங்க எப்படி எழுதுவீங்க? செலக்ட் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸோ இந்த இடத்துல நான் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். See இந்த சம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ஜஸ்ட் சம் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, டோட்டல் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட், இது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா டோட்டல் ஸ்பெண்ட் அப்படின்றதுல வேணும். ஸோ அதனால டோட்டல் அண்டர்ஸ்கோர் ஸ்பெண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஆஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுல இருந்து வேணும்? ஃப்ரம் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து, ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஸோ இதை நான் வந்து இப்போ குரூப் பண்ணணும். குரூப் பை எதை பேஸ் பண்ணி எனக்கு குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க? கஸ்டமரோட ஐடியை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல குரூப் பண்ண போறேன். ஸோ கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸோ இது எனக்கு ஆர்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆர்டர் பை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம்? மேல நம்ம கால்குலேட் பண்ணிருக்கேன் இந்த டோட்டல் அமௌண்ட், அதோட டைட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? டோட்டல் ஸ்பெண்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டோட்டல் அண்டர்ஸ்கோர் ஸ்பெண்ட் எடுத்துக்கிறேன். எப்படி ஆர்டர் பண்ணணும்? ஐ வாண்ட் இட் இன் டிசெண்டிங், பிகாஸ் நம்ம கிட்ட டாப் 5 கஸ்டமர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துக்கிறேன். எனக்கு 5 வேணும் அப்படின்றதுனால லிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 5 எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ வில் ரன் அ query now. ஸோ இப்போ பாருங்க கஸ்டமரோட ஐடி வந்து இருக்கு, அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்டோட டோட்டல் நமக்கு இங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் லிமிட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே தான் நமக்கு ரியல் டேட்டா அனாலிசிஸே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு டேட்டாவை சம்மரைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் இப்போ கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சம் டோட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம்னா ஏவிஜி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்ல we have sum, count, average, min and max. டோட்டலி 5 இருக்குது. ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு 1 by 1 சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எத்தனை ரோஸ் இந்த டேட்டால இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக செலக்ட், அதுக்கப்புறமா ஐ ஹாவ் டு யூஸ் என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லா காலம்ஸையும் கவுண்ட் பண்ணணும். ஸோ அதனால ஸ்டார் கொடுத்துக்கிறேன். இதோட டைட்டில் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா டோட்டல் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி வேணும். உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ மீனிங்ஃபுல்லான டைட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த டேபிள் இப்போ கவுண்ட் பண்ணணும் அப்படின்றத ஃப்ரம் அப்படின்றதுல கொடுக்கணும். எனக்கு கஸ்டமர் டேபிள் கவுண்ட் பண்ணணும். ஓகே, நவ் ஐ வில் ரன் அ query. ஸோ இப்போ எனக்கு நான் என்ன டைட்டில் காலம் நேம் கொடுத்திருந்தேன்? டோட்டல் கஸ்டமர்ஸ்னு கொடுத்திருந்தேன். ஸோ இந்த டோட்டல் கஸ்டமர்ஸ் அப்படின்றதுல எனக்கு 10 ரோஸ் இருக்கு அப்படின்ற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் எப்படி query எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட் நம்மளுடைய அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போறோம்ன்றத மென்ஷன் பண்ணணும். எதை டோட்டல் பண்ண போறோம்? இப்போ சம் அப்படின்னா டோட்டல் பண்ணணும். எதை நம்ம இங்கே டோட்டல் பண்ண போறோம்? டோட்டல் அமௌண்ட், டோட்டல் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட் அப்படின்ற காலமை நம்ம டோட்டல் பண்ண போறோம். ஸோ ஐ வாண்ட் திஸ் அஸ் அ டைட்டில் total underscore revenue. எந்த டேபிள் இருந்து? ஆர்டர்ஸ் டேபிள் தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். now I'll run a query. ஸோ பாருங்க நமக்கு டோட்டலாக எவ்வளோ ரெவன்யூ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா 27,577 rupees கிரியேட் ஆயிருக்கு. இது எல்லா ஆர்டர்ஸோடைய டோட்டல் ரெவன்யூ. இப்போ இதோட ஆவரேஜ் எனக்கு கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? செலக்ட் ஆவரேஜுக்கு ஏவிஜி அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். வித்தின் அ ப்ராக்கெட் குள்ளக்க சேம் இதே டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறேன். I'll close the function. I want this as average underscore order underscore value. எதுல இருந்து பண்ண போறோம்? From orders அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஓகே, செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1838.466 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த ஆர்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மின் அண்ட் மேக்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் அப்படின்றது எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ என்னன்றது ரிட்டர்ன் பண்ண போகுது. மின் அப்படின்றது லோவஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதுக்கான query எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு max calculate பண்ணும். so I'll use a max function. max எதோட max எனக்கு வேணும்? total amount உடைய max வேணும். so total underscore amount, close the bracket. I want this title as highest underscore orders. okay, comma same இதே இதுலயே நான் மின்னும் calculate பண்ணிக்கிறேன். எதோட மின் வேணும்? சேம் அதே total underscore amountல minimum value எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். I want that as lowest underscore orders. so எதுல இருந்து பண்ணணும்? from orders table இருந்து from's கொடுக்க மறந்துடாதீங்க. செமிகோலனும் கொடுக்க மறக்காதீங்க. now I'll run a query. so இப்போ பாருங்க highest வந்து 2,999, lowest வந்து 5,999. so இப்போ இந்த அஞ்சு நம்ம பார்த்த அஞ்சு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் லைக் கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸ், மின், சம் இதை நம்ம ப்ராடக்ட் டேபிள்ல அப்ளை பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு query எல்லாமே கம்பைன் பண்ணி நான் ஒரு query எழுத போறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கவுண்ட் கால்குலேட் பண்ணணும். எதோட கவுண்ட்? எல்லா காலமோடது. ஸோ அதனால ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் ஐ வாண்ட் அஸ் டோட்டல் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற காலம் நேம்ல வேணும். காமா செகண்ட் நான் வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறேன். எதோட டோட்டல்? பிரைஸோட டோட்டல். பிகாஸ் நமக்கு ப்ராடக்ட்ல பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த பிரைஸோட டோட்டல் கால்குலேட் பண்ண போறோம். ஐ வாண்ட் திஸ் அஸ் ஆவரேஜ் அண்டர்ஸ்கோர் பிரைஸ். then we need a max calculate பண்ண போறோம். எதோட? சேம் அதே price உடைய max calculate பண்ண போறோம். this I want as most underscore expensive. then so இங்க எல்லாம் நமக்கு comma கொடுக்கணும். that is very important. இங்கே நான் comma கொடுக்கணும். ஒரு aggregate function complete ஆகும்போது comma கொடுக்க வேண்டியது important. so next நம்ம min calculate பண்ண போறோம். so min within a bracketல அதுவும் priceக்கு தான் calculate பண்ண போறேன். I'll close the function. this I want as cheapest. okay, comma next ஃபிஃப்த் வந்து கவுண்ட் முடிஞ்சு, ஆவரேஜ் முடிஞ்சிச்சு, மேக்ஸ் மின் முடிஞ்சது. தென் வி நீட் அ சம். ஓகே, எதோட சம் வேணும்? ஸ்டாக் குவான்டிட்டியோட சம் எடுப்போம். ஸ்டாக் அண்டர்ஸ்கோர் QTY. I'll close it. this I want as total underscore stock. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ எங்க இருந்து எடுக்க போறோம்னா from product அப்படின்ற டேபிள் இருந்து. products. I'll close it with a semicolon. now I'll run a query. ஸோ பாருங்க டோட்டல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு 10 இருக்கு. ஆவரேஜ் 1349, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 2,999, cheapest 399, total stock வந்து 2075 நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஒரே queryல நம்ம 5 இன்சைட்ஸ் எடுத்திருக்கோம். இதுதான் ரியல் அனாலிஸ்டோட ஒர்க்கே. ஸோ இது ஒரு சின்ன டேபிளா இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். பட் மில்லியன்ஸ் ஆஃப் ரோல ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரியானதெல்லாம் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த குரூப் பை அப்படின்றது கேட்டகரி வைஸ் அனாலிசிஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸல் பிவோட் டேபிள் மாதிரி பட் வே மோர் பவர்ஃபுல். கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் கவுண்ட் அண்ட் ஆவரேஜ் பிரைஸ் இப்போ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான query எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் யூஸ் செலக்ட் ஃபங்க்ஷன். நம்ம கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ அதனால எனக்கு கேட்டகரி காலம் வேணும். காமா ஸோ இந்த கேட்டகரியோட என்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இதோடைய கவுண்ட் வேணும். ஓகே, ஸோ I'll take count, close it. this I want as product underscore count, comma next I want average of price எடுத்துக்குவோம். I'll close it. this I want as average underscore price, comma then I want min. I'll close it. min of price, close it. I want this as min underscore price, comma next I will calculate max of price,
close it. This I want as max underscore price. So இது எனக்கு எதிலிருந்து வேணும் அப்படின்னா from product table இருந்து. பட் இதை நான் வந்து எப்படி எடுக்க போறேன்னா group by function யூஸ் பண்ண போறேன். இப்போ எதை பேஸ் பண்ணி இது group பண்ணணும் அப்படின்னா கேட்டகரியை பேஸ் பண்ணி group பண்ணணும். சரி, நம்ம ஒரு filter அப்ளை பண்ணும் போது நம்ம என்ன ஒரு ஆர்டர் பையோ group பையோ என்ன பண்றோமோ ஃபர்ஸ்ட் அந்த காலமை செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மறந்துடாதீங்க. இங்க நீங்க கேட்டகரி யூஸ் பண்ணாம இங்க உங்களால அதை group பண்ண முடியாது. ஸோ இப்போ இதோட நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னா லைக் எனக்கு எஜுகேஷன் அப்படின்ற இந்த கேட்டகரியில ப்ராடக்ட் கவுண்ட் 4 இருக்கு. அதோட ஆவரேஜ் பிரைஸ் என்ன, மின் பிரைஸ் என்ன, மேக்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல 3 இருக்கு, அசரிஸ்ல 1 இருக்கு, புக்ஸ்ல 2 இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செப்பரேட் ரோல நமக்கு அனாலிசிஸ் வருது. இப்போ எனக்கு ஸ்டேட் வைஸ் கஸ்டமருடைய கவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு எப்படி நம்ம query எழுதுறது, செலக்ட் என்னதை பண்ண போறோம், ஸ்டேட் வைஸ் பண்ண போறதுனால ஸ்டேட் காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட் வைஸ் எனக்கு கவுண்ட் ஆஃப் த பீப்புள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து எனக்கு என்ன டைட்டில் வேணும் அப்படின்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படின்ற காலம் நேம்ல எனக்கு வேணும். இதுல நான் எந்த டேபிள்ல இருந்து எடுக்க போறேன்னா ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து கஸ்டமர்ஸ். ஸோ நான் இதை இப்போ குரூப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ண போறேன், ஸ்டேட்டை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறேன். குரூப் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வாண்ட் திஸ் யாரோட கஸ்டமர் கவுண்ட் யார் அதிகமா இருக்கோ அவங்க டாப்ல வேணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு டாப்லயும் வேணும்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம், நம்ம நியூவா கிரியேட் பண்ணிருக்க இந்த காலம் பேர் என்னது கஸ்டமர் கவுண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ ஆர்டர் பண்ண போறேன். ஸோ கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் கவுண்ட். எனக்கு என்ன ஆர்டர் வேணும்னா டாப்ல இருக்கவங்க, அதாவது அதிகமா இருக்கவங்க, அதிகமான ஸ்டேட்ல யார் இருக்காங்களோ அவங்க டாப்ல வேணும். ஸோ அதனால நான் இங்க டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ வி காட் அன் எரர். என்ன எரர் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி, ஸ்டேட் தான். ஓகே, கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ பாருங்க இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான கவுண்ட் இருக்கு 3, தென் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அப்படியே ஃப்ரம் த டாப் டு பாட்டம் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும் போது எந்த ஸ்டேட்ல அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு மந்த் வைஸ் ரெவென்யூ கால்குலேட் பண்ணணும். எப்படி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறோம், மந்த் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நான் மந்த் காலம் எடுத்துக்கிறேன். மந்தோட ஸோ நான் இந்த இடத்துல மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். வித்தின் அ மந்த் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டேட், பிகாஸ் மந்த் வைஸ் நம்ம ஆர்டர் எவ்வளோ அப்படின்றதான் தெரிஞ்சுக்க வேணும். அதோடைய ரெவென்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஆர்டர் டேட் இருந்தால் தான் நம்மளால மந்த் வைஸ் கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் மந்த்துக்குள்ள ஆர்டர் டேட்டை நம்ம பாஸ் பண்றோம். ஸோ திஸ் ஐ வாண்ட் அஸ் மந்த் அப்படின்றதுல கொடுக்கணும், காமா. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஐ வாண்ட் த கவுண்ட். ஸோ அதனால கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். asterisk symbol. This I want as total underscore orders. comma. Next I want sum, because நம்ம month wise revenue calculate பண்ண போறோம். இந்த இடத்துல total underscore amount. I'll close it. This I want as monthly revenue. எனக்கு இது எந்த டேபிள் இருந்து வேணும் அப்படின்னா from orders அப்படின்ற டேபிள் இருந்து. நமக்கு இந்த லைன்ல எரர் இருக்கு. என்ன எரர் அப்படின்னா monthly revenue வந்து இங்க underscore யூஸ் பண்ணணும். ஹைஃபன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஐ ஹவ் கரெக்டட். ஸோ ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள் இருந்து இப்போ நான் இதை குரூப் பண்ண போறேன். எதை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம மேல இங்க கிரியேட் பண்ணிருக்க இந்த மந்த் ஆர்டர் டேட்டா பேஸ் பண்ணி நம்ம இங்க குரூப் பண்ண போறோம். ஓகே, ஸோ திஸ் ஐ வில் பேஸ்ட் இட். எனக்கு ஆர்டரும் பண்ணணும். ஸோ ஆர்டர் பை மந்த் பேஸ் பண்ணியே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, month. Okay, I'll close it. I'll run a query. So இப்ப பாருங்க 11 monthல totally 11 orders. 11 அப்படின்றது நவம்பர் டிசம்பர் ரெண்டுமே இந்த இடத்துல நமக்கு கம்பேர் ஆயிருக்கு. ஸோ நவம்பர் மந்த்ல தான் 19,884 கிடைச்சிருக்கு. 12 அப்படின்றது டிசம்பர்ல 4 ஆர்டர்ஸ் தான் இருக்கு. 7,693 இருக்கு. ஸோ இந்த மாதிரி மந்த் வைஸ் ரெவென்யூ கால்குலேட் பண்ணி நம்மளால மந்த் ரெவென்யூ எந்த மந்த்ல அதிகமான ரெவென்யூ இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேவிங் கிளாஸ். ஸோ இந்த ஹேவிங் அப்படின்றது குரூப் பைக்கு ஃபில்டர் கொடுக்கறதுக்கு. சி ஆல்ரெடி நம்ம குரூப் பண்ணிட்டோம். அந்த குரூப் பை ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபில்டர் கொடுக்கறதுக்காக தான் ஹேவிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ வேர் அப்படின்றது இண்டிவிஜுவல் ரோவை ஃபில்டர் பண்ணும். குரூப்பிங்க்கு முன்னாடி தான் வேர் இருக்கும். ஹேவிங் அப்படின்றது குரூப் ஃபில்டர், அந்த குரூப்பவே ஃபில்டர் பண்ணும் குரூப்பிங்க்கு அப்புறமா. இது ரெண்டு தான், இது ரெண்டுக்குரிய மேஜர் டிஃபரன்ஸ். ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட், பிகாஸ் இது இன்டர்வியூல நிறைய பேர் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேர் அப்படின்றது இண்டிவிஜுவல் ரோவை ஃபில்டர் பண்ணும், குரூப்பிங்க்கு முன்னாடி நடக்கும். ஹேவிங் அப்படின்றது குரூப்பை ஃபில்டர் பண்ணும், குரூப்பிங்க்கு அப்புறமா நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டுக்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்க கேட்டகரி என்ன
அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான query ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதை நம்ம கேட்டகரி பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கேட்டகரி காலம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் ரெண்டுக்கு அதிகமானது என்ன அப்படின்ற கண்டிஷன் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டு this I want as product underscore count. ஸோ இது எந்த டேபிள் இருந்து வேணும்? ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருந்து. ஸோ இப்போ நம்ம இதை வந்து குரூப் பண்ண போகிறோம். குரூப் பை எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம்? கேட்டகரி பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம். இப்போ இதை குரூப் பண்ணும்போது லைக் எலக்ட்ரானிக்ஸ், அசசரிஸ் அப்படின்னு குரூப் ஆயிரும். பட் இங்கே என்னுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டுக்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகரி என்னன்றது எனக்கு தெரியணும். அப்போ அந்த கண்டிஷன் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே நான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேவிங் கிளாஸில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கவுண்ட் விச்எவர் இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அப்ப மேலே இது வந்து என்னவாயிரும்? கவுண்ட் பண்ணிரும். கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேவிங் இது வச்சு அப்புறமா குரூப்பிங் நடந்துடும். குரூப்பிங்க்கு அப்புறமா ஹேவிங் கிளாஸ் வந்து என்ன பண்ணுனா, எதெல்லாம் ரெண்டுக்கு மேலே இருக்கோ அதை மட்டும் எடுத்து நமக்கு டிஸ்பிளேல கொடுக்கும். ஸோ when I run this query, இப்போ பாருங்க, எஜுகேஷனில் எனக்கு 4 which is greater than 2 4 இருக்கு. எலக்ட்ரானிக்ஸில் 3 இருக்கு. ரிமைனிங் 2 கேட்டகரிஸ் வரவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, அது 2க்கு கீழே இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் 1000க்கு மேலே இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு எப்படி query எழுதுறது? செலக்ட் அகைன் கேட்டகரி பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால கேட்டகரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறோம். மேல வந்து கவுண்ட் பேஸ் பண்ணி பண்ணோம், இங்க ஆவரேஜ் பேஸ் பண்ணி பண்ண போறனால நான் இங்க ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆவரேஜ் எதோட ஆவரேஜ் பிரைஸ் வேணும். இது எப்படி எனக்கு வேணும்னா avg_price அப்படின்ற காலம்ல எனக்கு வேணும். ஸோ எந்த டேபிள்ல இருந்து? ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம குரூப் பண்ணணும். குரூப் பை எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம்? கேட்டகரியை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி இதோடைய கண்டிஷன் என்னன்னு மென்ஷன் பண்றோம். ஆவரேஜ் பிரைஸ் வந்து கிரேட்டர் தென் 1000 இருக்கணும். ஸோ இது கால்குலேட் பண்ணக்கூடிய ஆவரேஜ் பிரைஸ் இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 1000. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இதை ஆர்டர் பண்ணணும். அப்படியே வேண்டாம். ஸோ எதை நான் பேஸ் பண்ணி இப்போ ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் த டாப் ப்ராடக்ட்ஸ் இந்த I want the highest product at the top. So order by எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம்? average underscore price. அதாவது மேலே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த காலம்ல எது ஹையஸ்ட் ஸ்கோரோ அதுதான் டாப்ல வேணும். Now I'll run a query. ஸோ பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கிறதுலையே அதிகமானது. ஸோ அதனால and it is above 8,000 rupees also. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் 1832, எஜுகேஷன் கேட்டகரி 1574னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேர் அண்ட் ஹேவிங் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இங்க query எழுதியிருக்கேன். செலக்ட் கேட்டகரி ஆவரேஜ் பிரைஸ் கால்குலேட் பண்ணோம் as ஆவரேஜ் பிரைஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள் இருந்து வேர் இந்த இடத்துல கேட்டகரி வந்து புக்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல புக் வந்து போகாது. ஸோ இங்க நான் என்ன வேர் கேட்டகரி இந்த எக்ஸ்கிளமேஷன் ஈக்குவல் டு போட்டோம்னா அதுக்கு மீனிங் நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்ப வேர் கேட்டகரி இஸ் நாட் ஈக்குவல் டு புக்ஸ். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா புக்ஸுக்கு இது போகாது. பிகாஸ் இது நமக்கு ரோ லெவல்ல ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா கேட்டகரியை பேஸ் பண்ணி குரூப் பண்ணும். அதுக்கப்புறமா ஹேவிங் இந்த குரூப்பிங்க்கு அப்புறம் தான் நமக்கு ஹேவிங் நடக்கும். குரூப்பிங்க்கு முன்னாடி கேட்டகரி ஆயிரும், புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிரும். அதுக்கப்புறமா கேட்டகரியை வச்சு குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர்ற ரிசல்ட்ல ஹேவிங் அப்படின்றத அப்ளை பண்ணி எதெல்லாம் 800க்கு மேல இருக்கோ அதோட ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ ஐ வில் ரன் அ query now. ஸோ இப்போ பாருங்க, எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் புக்ஸை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருச்சு. இது ரெண்டும் தான் இருக்கிறதுலே கிரேட்டர் தென் 800 அப்படின்றதுனால நமக்கு இங்க இது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேர் அப்படின்றது ரோ லெவல் ஃபில்டர், ஹேவிங் அப்படின்றது குரூப்பிங்ல வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபில்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஜாயின்ஸ். ஸோ இதுதான் SQLல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரியல் வேர்ல்ட்ல டேட்டா மல்டிபிள் டேபிள்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஜாயின்ஸ் அந்த டேபிளை ஒன்னா கம்பைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின்ல காமனான ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் அ query. ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சி டாட். ஸோ இந்த சி அப்படின்றது ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்றதான் சில சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் டேபிளுக்கு அலைஸ் வந்து சி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல சி டாட் ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம் திஸ் ஐ வாண்ட் அஸ் கஸ்டமர், காமா நெக்ஸ்ட் ஐ வாண்ட் சி டாட் சிட்டி, காமா
O அப்படின்றது order date. ஓகே, ஸோ இப்போ இந்த என்ன பண்ண போகிறோம், இந்த C அப்படின்ற டேபிளோட O டாட் அப்படின்றத நம்ம இன்னர் ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் டேபிளுக்கு அலைஸ் வந்து O. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல O டாட் ஆர்டர் அண்டர் ஸ்கோர் ஐடி காமா அகெயின் O டாட் ஆர்டர், சாரி ஓக்கு பதிலாக 0 போயிடுச்சு, O டாட் ஆர்டர் அண்டர் ஸ்கோர் டேட் காமா O டாட் total underscore amount comma next O dot status column எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எங்க இருந்து இப்போ எடுக்க போறோம் அப்படின்னா from இந்த இப்பதான் நான் மென்ஷன் பண்ண போறேன் customers table as C. இப்போ நான் இதை இன்னர் ஜாயின் ஃபங்க்ஷன் மூலமா கம்பைன் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல இன்னர் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் C அப்படின்ற இந்த ஒரு டேபிளை இன்னர் ஜாயின் பண்றோம் எதோட, ஆர்டர்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு டேபிளோட. ஸோ ஆர்டர்ஸோட அலைஸ் என்னது O அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எது இப்போ இந்த ஆன் ஃபங்க்ஷனில் நான் என்ன மென்ஷன் பண்ணணும், ரெண்டுதுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய காலம் கஸ்டமர் ஐடி. ஸோ இந்த ரெண்டு காலமுமே இப்போ இந்த ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டேபிள்லையும் ஏதாவது ஒரு காலம் அது காமனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜாயினிங் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த காமனாக இருக்கக்கூடிய காலம் அதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஜாயின் எல்லாமே நடக்கும். அதுதான் இந்த ஆன் அப்படின்ற ஃபங்க்ஷன் கீழே மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஜாயின் பண்ண போறோம், கஸ்டமர் அப்படின்ற டேபிள்ல இருந்து I am going to take customer ID underscore ID which should be equal to order அப்படின்ற டேபிள்ல இருந்து again I will take customer underscore ID. okay, give a semicolon. now I will run a query. so இப்ப பாருங்க, எனக்கு இப்ப கஸ்டமரோட நேமும் இருக்கு, அவங்களுடைய ஆர்டர் டீடைல்ஸும் ஒரே டேபிள்ல வந்திருக்கு. ரெண்டுமே நமக்கு செப்பரேட் டேபிளா இருந்தாலும் ரெண்டையும் நம்ம இன்னர் ஜாயின் மூலமா கம்பைன் பண்ணிருக்கோம். so இப்ப மூணு டேபிள்ஸ் நான் ஜாயின் பண்ணுவோம், லைக் customer, order and product. அப்படி அதுக்கு நான் என்ன பண்ணலாம், just I'll make a change in this full name as a customer நே இருக்கட்டும். then so இது கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம மறுபடியும் எழுதுவோம் product டேபிளுக்கு. ஓகே, so நான் இங்க select function யூஸ் பண்ணிக்கிறேன். so here I'll take from the customer table C dot I'll take full name column full underscore name. this I will take it as customer underscore name comma next வந்து product table எடுக்க போறேன். ப்ராடக்ட்டுக்கு P அப்படின்ற அலைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, so P dot product underscore name comma next same ப்ராடக்ட்ல இருந்து கேட்டகரி எடுத்துக்கிறேன் comma next order டேபிள்ல இருந்து quantity எடுத்துக்கிறேன் comma next order டேபிள்ல இருந்து total amount எடுத்துக்கிறேன் comma next order டேபிள்ல இருந்து order date எடுத்துக்கிறேன் comma again from the order table I will take a status. so இப்ப from என்ன அப்படின்றத சொல்லணும். so from இப்ப நம்ம order அப்படின்ற இந்த ஒரு டேபிள ஆர்டர்ஸோட அலைஸ் O அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். இதோட நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இன்னர் ஜாயின் பண்ண போறோம். so அப்ப இந்த இடத்துல இன்னர் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஆர்டர் அப்படின்ற டேபிளை நெக்ஸ்ட் நான் கஸ்டமர் அப்படின்ற டேபிளோட கம்பைன் பண்ண போறேன். ஸோ கஸ்டமர்ஸ் அதோட அலைஸ் என்னது C. as I told on condition மென்ஷன் பண்ணணும், that is very very important. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர் underscore ID it should be equal to கஸ்டமர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர் underscore ID. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் நம்ம மூணு டேபிள் கம்பைன் பண்ண போறனால அகைன் ஐ எம் கோயிங் டு யூஸ் அன் இன்னர் ஜாயின். ஸோ இப்போ இந்த தடவை நம்ம ப்ராடக்ட்ஸ் டேபிள் எடுக்க போகிறோம். ஸோ PRODUCTS ப்ராடக்ட்ஸ் இதோட அலைஸ் P நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் இப்போ நம்ம ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி இட் ஷுட் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, ஸோ இது எல்லாமே இன்னர் ஜாயின் பண்ணிட்டு ஐ வாண்ட் திஸ் டு பி இன் அன் ஆர்டர் ஆஃப். ஸோ அதுக்காக ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர் டேட்டை பேஸ் பண்ணி வேணும். ஓகே, ஸோ ஆர்டர் டேபிள் இருந்து order underscore date semicolon. so I hope you understood. இதை நான் ரன் பண்றேன். ஸோ இதை பாருங்க, ரவிக்குமார் அப்படின்றவங்க ப்ராடக்டோட நேம் இருக்கு, அவங்களோட கேட்டகரி இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, டோட்டல் அமௌண்ட் இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ ஒரே queryல கஸ்டமரோட நேம் வந்துருச்சு, ப்ராடக்ட் என்ன வாங்கினாங்கன்னு வந்துருச்சு, எவ்வளோ எத்தனை என்ன டேட் எல்லாமே ஒரே இதில் நமக்கு கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் ஜாயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இன்னர் ஜாயின் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஜாயின். அதாவது இந்த லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைட் டேபிளில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துரும். ரைட் சைட் டேபிளில் மேட்ச் இல்லைனாலும் சரி, மேட்ச் இல்லைனா அந்த இடத்துல நமக்கு நல் வரும். ஓகேங்களா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள் இருந்து ஃபுல் நேம் காலம் எடுத்துக்கிறேன், ஃபுல் நேம் காமா நெக்ஸ்ட் ஐ வில் டேக் ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள் இருந்து சிட்டி எடுத்துக்கிறேன் காமா தென் ஆர்டர் டேபிள் இருந்து ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி எடுத்துக்கிறேன்
comma again from order table இருந்து I'll take a total underscore amount. Okay, so இப்ப இந்த டேபிள்ல from customers அப்படின்ற டேபிளோட அதோட அலை C கொடுத்துக்கிறேன். so இந்த இடத்துல just a minute 0 dot. okay, so from customers ஓட டேபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம், left join பண்ண போறோம். போன தடவை நம்ம inner join பண்ணோம், இந்த தடவை left join பண்ண போறோம். இதோட customer டேபிள்ல orders ஓட டேபிளோட பண்ண போறோம். orders அதோட அலைஸ் வந்து C னு கொடுத்துக்கிறேன். on condition mention பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். so customer table இருந்து customer underscore id it should be equal to order table இருந்து same அதே customer underscore id. I'll close it with a semicolon. I'll run a query. so error வந்திருக்கு, என்ன எரர்னு பார்க்கலாம். unknown error, spelling mistake, CUSTOMER. so இப்போ ரன் பண்ணுங்க. so நமக்கு இங்க பாருங்க 15 rows இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஈவன் ஆர்டர் பண்ணாத when you scroll down, so இங்க நமக்கு null values வரல. ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருமே ஆர்டர் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இதுல யாராவது ஆர்டர் பண்ணாம இருந்தாங்கன்னா அங்க நமக்கு null அப்படின்னு காமிக்கும். so யாரெல்லாம் ஆர்டர் பண்ணல அப்படின்றத இந்த null value வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். so ஆர்டர் பண்ணாத கஸ்டமர்ஸ்க்கும் இங்க ரோ கிரியேட் ஆகும். ஆனா ஆர்டர் காலம்ல நமக்கு null value அப்படின்னு இருக்கும். பட் இங்க நமக்கு null value கிடையாது. அப்படின்னா எல்லாருமே ஆர்டர் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இதுல ஆர்டர் பண்ணாத கஸ்டமர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான query எழுதுறேன் பாருங்க. select customer table இருந்து c dot full name full underscore name function யூஸ் எடுத்துக்கிறேன். comma next same அதே customer table இருந்து city select பண்ணிக்கிறேன். comma from என்ன டேபிள்னு மென்ஷன் பண்ணணும். so customer tablesல இருந்து customers அதோட அலை c கொடுத்துக்கிறேன். so இப்போ இங்க நல்லா பாருங்க, இத நான் left join பண்ண போறேன். எதோட left join பண்ண போறேன் அப்படின்னா ஆர்டர் டேபிள் இருந்து. ரீசன் என்ன அப்படின்னா எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணலன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டு டேபிள் இந்த இடத்துல கஸ்டமர் டேபிளும் வேணும், ஆர்டர் டேபிளும் வேணும். ஸோ கஸ்டமர் டேபிள் இருந்து என்னென்ன வேணும்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஆர்டர் டேபிள்ல நம்ம மென்ஷன் பண்ண போறோம். இதோட இப்போ லெஃப்ட் ஜாயின் பண்ண போறோம் ஆர்டர் டேபிளோடைய ஆர்டர். ஸோ ஆர்டர்ஸ் இதோட அலைஸ் வந்து 0 கொடுத்துக்கிறேன். ஆன் கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும். ரெண்டுலயுமே நமக்கு காமனா கஸ்டமர் ஐடி இருக்கு. ஸோ கஸ்டமர் underscore id it should be equal to o dot customer underscore id. ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் இருக்கு. பிகாஸ் எனக்கு அப்படியே கம்பைன் பண்ணி வேண்டாம், யாரு நல் வேணுமோ அவங்கள மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ வேர் 0 dot order underscore id is null. பட் இங்க நமக்கு ரிசல்ட் வந்து எதுவுமே வராது. ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருமே நமக்கு இங்க பண்ணிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடுது, சாரி. ஸோ நான் I'll run a query again. ஸோ இங்கே பாருங்க எதுவுமே வரல, பிளாங்கா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணாமல் யாருமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த இதை நீங்கள் மார்க்கெட்டிங் டீமுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நம்மளால கேம்பெயின் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு அனாலிசிஸ் அ டேட்டா. ஸோ இப்போ இந்த ரியல் பிஸ்னஸ்க்கு நம்ம போகலாம். ரியல் பிஸ்னஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கஸ்டமர் வைஸ் எவ்வளோ டோட்டல் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். டாப்ல இருந்து பாட்டம் எடுக்கலாம் நம்ம. அப்போ அவங்க எவ்வளோ யார் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நான் அந்த இடத்துல செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்ன வேணும், கஸ்டமருடைய ஃபுல் நேம் டீட்டெயில்ஸ் வேணும். ஓகே, ஸோ தட் ஐ ஹேவ் டு டேக் ஃப்ரம் த கஸ்டமர் டேபிள். காமா நெக்ஸ்ட் எனக்கு அவங்க எந்த சிட்டியில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதையும் நான் கஸ்டமர் டேபிள்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இவங்களுடைய கவுண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதோடைய கவுண்ட் வேணும் அப்படின்னா அவங்களுடைய ஆர்டருடைய கவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சு. பிகாஸ் கஸ்டமர் வைஸ் டோட்டல் ஸ்பெண்டிங் எவ்வளோன்னு தெரியும்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சு அந்த கவுண்ட் பேஸ் பண்ணி நம்மளால சம் பண்ணிக்க முடியும். ஸோ எதை நம்ம கவுண்ட் பண்ண போறோம், ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடியா கவுண்ட் பண்ண போறோம். திஸ் ஐ வாண்ட் அஸ் டோட்டல் அண்டர்ஸ்கோர் ஆர்டர்ஸ். இப்போ கவுண்ட் கிடைச்சிருச்சு. இதை நெக்ஸ்ட் சம் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால இங்க சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். எதை இங்க சம் பண்ண போறோம், அவங்களுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். ஃப்ரம் த ஆர்டர் டேபிள் இருந்து டோட்டல் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட். ஓகே, I'll close the function. This I want as total underscore spend. Okay, so இது எந்த டேபிள் இருந்து வேணும், from customers அலைஸ் சி. ஸோ இதை நான் இப்போ இன்னர் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இன்னர் ஜாயின் எதோட பண்ண போகிறோம், ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்க பண்ண போகிறோம். ஆர்டர்ஸ் கோ இதோடைய ஆன் வச்சு ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய காலம் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. பட் இதுக்கு முன்னாடி அலைஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி டாட் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஓ டாட் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை குரூப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் குரூப் பை எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம் அப்படின்னா சி dot customer
underscore id comma c dot full underscore name comma c dot city. இது மூணையும் பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஐடி, அதுக்கப்புறம் கஸ்டமரோட நேம், அதுக்கப்புறம் கஸ்டமரோட சிட்டி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு டாப்ல எனக்கு ஹையஸ்ட் யார் அப்படின்றது தெரியணும். நான் அதனால ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எனக்கு டாப்ல வேணும். ஸோ now I'll run a query. ஸோ இப்போ பாருங்க, இருக்கிறதுலே ராஜ்குமார் ஃப்ரம் த சிட்டி சென்னை 3 ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு. டோட்டலாக அவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ. அதுக்கடுத்து பிரியா சர்மா ஃப்ரம் பெங்களூர் 2 ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றத இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். யார் அது கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி நம்மளோட கேம்பெயினை ஃபர்தராக கொண்டு போக முடியும். ஸோ இப்போ எனக்கு கேட்டகரி வைஸ் ரெவென்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? செலக்ட் p dot category comma count o dot order underscore id. I'll want this as total orders comma next sum வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் எடுத்துட்டோம். எதோட சம் வேணும்? ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் உடைய சம் வேணும். I'll close it. This I want as category underscore revenue. Okay, so இதை நம்ம from எந்த டேபிள், ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன டேபிள் எடுக்கிறோமோ அதை தான் இங்க ஃப்ரம்ல கொடுக்கணும். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இங்க கஸ்டமர் டேபிள் எடுத்திருக்கேன், அதை தான் ஃப்ரம். ஃபர்ஸ்ட் எடுக்கிற டேபிளை செகண்ட் எடுக்கிற டேபிளோட நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன டேபிள் எடுத்திருக்கோம்? ஆர்டர் டேபிள் எடுத்திருக்கோம். அதனால இங்க ஆர்டர்ஸ் டேபிள் யூஸ் மென்ஷன் பண்ணணும் as o. So இதை நான் வந்து inner join பண்ண போறேன். orders as o enter. So I'm going to do inner join. எதோட inner join பண்ண போறோம்? product tables ஓட. So product as p. So on conditionல I have to mention 0 dot product underscore id. It should be equal to p dot product underscore id. So next I'm going to group this. So group by function எதை பேஸ் பண்ணி group பண்ண போறோம்? ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய கேட்டகரியை பேஸ் பண்ணி நம்ம group பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும். ஸோ ஆர்டர் அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா as it is நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ நமக்கு அப்படியே டிஸ்பிளேல வரும். பட் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணாதான் எனக்கு டாப்ல இருக்கிறது யாரு, பாட்டம்ல இருக்கிறது யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கேட்டகரி அண்டர்ஸ்கோர் ரெவென்யூ பேஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணணும். ஐ வாண்ட் திஸ் டு பி இன் டிசர்னிங் ஆர்டர். Let me run the query. Total spelling. Now I'll run a query again. ஸோ இப்போ பாருங்க, எஜுகேஷன் அப்படின்ற கேட்டகரியில் டோட்டலி 7 ஆர்டர்ஸ். அந்த கேட்டகரியோட ரெவென்யூ எவ்வளோ, எலக்ட்ரானிக்ஸில் எவ்வளோ அதோட ரெவென்யூ, புக்ஸ்க்கு எவ்வளோ அதோட ரெவென்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கேட்டகரி வைஸ் நம்மளால ஈஸியாக ரெவென்யூ இது பண்ண முடியும். ஸோ இப்போ எஜுகேஷன் கேட்டகரியில் ரெவென்யூ அதிகம், எலக்ட்ரானிக்ஸில் கம்மியாக இருக்குது. இப்போ நமக்கு எது அதிகம், எதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் ஜாயின்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சப்குவெரிஸ். சப்குவெரி அப்படின்றது ஒரு குவெரிக்குள்ள இன்னொரு query, இன்னர் query ரிசல்ட்ட அவுட்டர் query யூஸ் பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் சப்குவெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஆவரேஜா ஸ்பெண்ட் பண்ற ஒரு அமௌண்ட்டை விட அதிகமான ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் யாரு அப்படின்றவங்க, யார் அந்த அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ரைட் அ query. செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். செலக்ட். ஸோ ஐ வாண்ட் ஃபுல் நேம், ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம். எனக்கு அவங்களுடைய சிட்டியும் வேணும். ஸோ அதனால நான் சிட்டி எடுத்துக்கிறேன். ஃப்ரம் எதுல இருந்து? கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து. தென் ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ வேர் கிளாஸ். ஸோ இந்த வேர் கிளாஸ்ல தான் என்னுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுல என்னுடைய கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுல நான் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அகைன் ஐ எம் கோயிங் டு ரைட் அ query. இதுதான் இதோடைய சப் query. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அகைன் ஐ எம் கோயிங் டு யூஸ் செலக்ட். எனக்கு கஸ்டமர் ஐடி எடுத்துக்கிறேன், கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. இப்போ ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து? ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து. பிகாஸ் நம்ம இப்போ ஒரு ஆர்டர் ரிலேட்டடான விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால இங்க நான் ஆர்டர் டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆர்டர் டேபிள்ல அகைன் ஐ எம் கோயிங் டு யூஸ் வேர் கிளாஸ். வேர் கிளாஸ்ல எனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென். ஸோ டோட்டல் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட், நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படின்ற ஒரு காலம் கிடையாது. ஸோ டோட்டல் அண்டர்ஸ்கோர் amount it is greater than within a bracket குள்ளக்க I am going to write select because நம்ம average calculate பண்ணணும். இவ்வளவுதான் amount அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ண போறது கிடையாது. லைக் இப்போ உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க மென்ஷன் பண்ணா greater than 100 greater than 200 னு சொல்லலாம். பட் இங்க நம்ம average ஓட greater than தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அப்ப average ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குரிய ஃபார்முலா எழுதணும். select average calculate பண்றதுக்கு avg ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதோட average total amount உடைய average என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சோ total underscore amount எந்த டேபிள்ல இருந்து? from orders அப்படின்ற டேபிள்ல
டேபிள்ல இருந்து. I'll close the function. Once again we have to close the function. Reason என்ன அப்படின்னா இந்த first close பண்ணது இங்கே செலக்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் நம்ம க்ளோஸ் பண்றது அவுட் சைட்ல இருக்கக்கூடிய queryக்கு நம்ம க்ளோஸ் பண்றோம். Let me finish the query by using a semicolon. So இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது எப்படி ரன் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இன்னர் மோஸ்ட் query அப்படின்றது இந்த செலக்ட் ஆவரேஜ் டோட்டல் அமௌண்ட் இதுதான். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் இது வந்து ரன் பண்ணி ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப்பா இட் வில் கோ டு த மிடில் query. மிடில் query அப்படின்றது என்னது? வேர் டோட்டல் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தென் திஸ் ஆவரேஜ் அமௌண்ட். இதுதான் என்னுடைய இன்னர் query. ஓகேங்களா? ஸோ இங்க எழுதிருக்கோம்ல இந்த செலக்ட் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி ஃப்ரம் ஆர்டர் வேர் இதுதான் என்னுடைய இன்னர் query. அப்ப இதை யூஸ் பண்ணி ஆவரேஜை விட அதிகமா ஆர்டர் யாரு பண்ணாங்க அப்படின்ற கஸ்டமர் லிஸ்ட் எடுக்கும். இதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் வில் கோ டு த அவுட்டர் query. இங்க அவுட்டர் query என்னது? செலக்ட் ஃபுல் நேம் சிட்டி ஃப்ரம் கஸ்டமர் வேர் கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல அவுட்டர்ல நமக்கு கஸ்டமருடைய ஃபுல் நேம் என்ன, சிட்டி என்ன அப்படின்றத நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ லெட் மீ ரன் திஸ் query and see the output. ஸோ இந்த இடத்துல எனக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னா இங்க நான் டேட்டா பேஸ் செலக்ட் பண்றது பிகாஸ் இது வந்து செகண்டா வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ இந்த இடத்துல நான் டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிருக்கிறது புக் அண்டர் ஸ்கோர் ஷாப் செலக்ட் ஆயிருக்கு. பட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்குது டேட்டா கோச்சிங் அண்டர் ஸ்கோர். ஸோ இதை நான் செலக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா டேட்டா பேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் ஐ ரன் திஸ் query. ஸோ பாருங்க நவ் ஐ காட் அ ரிசல்ட். இவங்க எல்லாருமே ஃப்ரம் திஸ் சிட்டில இருக்கவங்க தான் ஆவரேஜ் விட அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றவங்க அப்படின்ற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் உடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் அ query for that. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் செலக்ட். எது எனக்கு வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் உடைய நேம் வேணும். ஸோ ஐ வில் யூஸ் ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் நேம் கமா தென் ஐ வாண்ட் தி கேட்டகரி கமா எனக்கு ப்ரைஸும் வேணும். இது மூணு டீடைல்ஸுமே வேணும். எதுல இருந்து அப்படின்னா ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள் இருந்து. ஸோ இப்போ என்னுடைய கண்டிஷன் மென்ஷன் பண்ண போறேன். வேர் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்குள்ள இன்னொரு ஒரு query எழுத போறோம். அதுல எனக்கு செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். எனக்கு இப்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது அதிகமானது. அப்ப இங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எதோடைய மேக்ஸ் வேணும்? பிரைஸ்லயே அதிகமானது. அப்படின்னா தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மேக்ஸ் அண்ட் வித்தின் அ பிரைஸ் குள்ளக்க கால்குலேட் பண்ணணும் ஃப்ரம் எதுல இருந்து? ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஓகே ஐ வில் க்ளோஸ் த ஃபங்க்ஷன். செமிகோலன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் மிஸ்டேக் இருக்கு. FROM from products. I'll close it semicolon. So இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா I will get most expensive product instantly. Let me run this query now. So இங்க நமக்கு error. What is the error? So ஒரு தடவை நீங்க ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம ஃபாஸ்டா போகும்போது ஸ்பெல்லிங்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நமக்கு எரர் நிறைய வரலாம். ஸோ லைக் தட் ஒன்லி this also happened. Products உங்களுக்கு சப்போஸ் இந்த கீழே நான் காமிச்சிருக்கும் போதே டாப் கீ பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். யூ கேன் கோ இன் தட் வே ஆல்சோ. ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஐ வில் ரன் இட் அகைன். ஸோ நவ் வி வில் நாட் கெட். பாருங்க இருக்கிறதுலே ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். பிகாஸ் நம்ம மேக்ஸ் கொடுத்துருக்கும் போது ஒன்று தான் செலக்ட் ஆகும். தட் இஸ் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட் எலக்ட்ரானிக்ஸ். அதோட பிரைஸ் வந்து 2999 இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆவரேஜ் சேலரியை விட அதிகமாக வாங்குற எம்ப்ளாயீஸ் யாரு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான query உங்களுக்கே இப்போ எழுத தெரிஞ்சிருக்கணும். பட் வி வில் ரைட் இட் அகைன். செலக்ட் எனக்கு எம்ப்ளாயியோடைய நேம் டீடைல்ஸ் வேணும். ஸோ அதனால எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் நேம் எடுத்துக்கிறேன். தென் ஐ வில் கிவ் அ கமா தென் ஐ வில் யூஸ் டிபார்ட்மெண்ட் கமா அவங்களுடைய சேலரி டீடைல்ஸும் எனக்கு வேணும். ஓகே ஸோ டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி எதுல இருந்து? ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிள் இருந்து. ஸோ இங்க வரும்போது நீங்க டாப் கீ பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய வேர் கண்டிஷன் நான் மென்ஷன் பண்றேன். வேர் சேலரி அப்படின்ற காலம்ல இட் ஷுட் பி கிரேட்டர் தென். ஸோ இப்போ இந்த இடத்துல கிரேட்டர் தென் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் சேலரியை நம்ம மென்ஷன் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் நம்ம ஆவரேஜ் சேலரியை விட அதிகமாக வாங்குறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். அதுக்காக செலக்ட் ஏவிஜி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும்? சேலரியோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஐ வில் க்ளோஸ் இட். எதுல இருந்து? ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிள் இருந்து. employees. I'll close the function. So இதை எனக்கு டாப்ல இருந்து பாட்டம் வர தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்டர்ல வேணும் அப்படின்றதுனால again I'm going to use order by function. So இங்க நம்ம எதை ஆர்டர் பண்ண போறோம்? salary base ஆர்டர் பண்ண போறோம். I want it to be in descending order. Semicolon கொடுத்துக்கோங்க. So now I'll run this query and see the output. So இப்ப பாருங்க எனக்கு யாரெல்லாம் ஆவரேஜ் விட அதிகமாக சேலரி வாங்குறாங்க அப்படின்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அவங்களோட நேம், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்
டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் சப்குவெரிஸ். இந்த மாதிரி ஒரு queryக்குள்ள இன்னொரு query கொடுத்து இல்லைன்னா அதுக்குள்ளேயும் இன்னொரு query கொடுத்து உங்களால சப்குவெரிஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கால்குலேட் பண்ண முடியும். இது எப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எஸ்கியூஎல்ல ஒரு பேசிக்கான லெவல். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இன்டர்மீடியட் லெவல். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னாலுமே யூ ஆர் குட் இன் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்மீடியட் லெவல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ். இன்டர்வியூல நிறைய பேர் இதை பத்தி கேட்பாங்க. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரோ நம்பர், தட் இஸ் சீக்வென்சியல் நம்பரிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கான query நான் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இதுக்கும் ஐ எம் கோயிங் டு யூஸ் செலக்ட் ஃபங்க்ஷன். எப்பயுமே ஒரு query ஸ்டார்ட் பண்ணும்போது செலக்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங், எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற டீடைல்ஸ் வேணும். ஐ வாண்ட் எம்ப்ளாயியோடைய நேம் வேணும், கமா, தென் ஐ வாண்ட் டிபார்ட்மெண்ட், கமா, தென் ஐ வாண்ட் salary details, salary, கமா. இப்போ இதை நம்ம ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் ஓவர் வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க பார்ட்டிஷன் பை, எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண போறோம்னா டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண போறோம். பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட், ஆர்டர் பை salary பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி இன் டிசர்னிங் ஆர்டர். ஐ க்ளோஸ் த ஃபங்க்ஷன். பிளஸ் இதோட காலம் நேம் வந்து எனக்கு ரோ அண்டர் ஸ்கோர் நம் அப்படின்ற நேம்ல வேணும். ஸோ திஸ் ஆல் ஐ வாண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள் இருந்து செமிகோலன் கொடுத்து ஐ க்ளோஸ் த ஃபங்க்ஷன். இப்போ இதை நான் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். இது என்ன பண்ணுனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் செப்பரேட்டா நம்பர் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஆர்டர் பை salary டிசர்னிங் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் salary யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கும். அப்ப இந்த மாதிரி பண்றது மூலமா நமக்கு ரோட சீக்வென்ஸ் கரெக்டா கிடைக்கும். ஓகேங்களா? So now I will run this query. Here salary is an error. Salary. Again we will run this query now. So இப்ப பாருங்க. So இப்ப first என்ன நடக்கும் அப்படின்னா HR எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்ட்டிஷன் பண்ணிருச்சு டிபார்ட்மெண்ட் வைஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் பை salary. அப்ப நம்ம டிசர்னிங் ஆர்டர் கொடுத்திருக்கிறதுனால டாப்ல யார் இருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும். இப்போ ஹெச்ஆர் மட்டும் எடுத்துக்குவோம். ஹெச்ஆர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ணி அனிதா அண்ட் பாலாயஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் query ரிசல்ட் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும். இந்த ரெண்டு பேர்ல யாரு மேல வராங்க, salary யாரு அதிகமா வாங்கியிருக்காங்களோ அவங்க மேல வராங்க. அப்ப அனிதா வில் கம் இன் த டாப். ஃபர்ஸ்ட் யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு ரோ சீக்வென்ஸ் 1 அப்படின்னு கொடுக்கும். செகண்ட் யார் வராங்களோ 2னு கொடுக்கும். இப்போ சப்போஸ் தேர்ட் ஃபோர்த் பர்சன் இருந்தாங்கன்னா 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ரோ நமக்கு சீக்வென்ஷியலா நம்பர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல ரோ அண்டர் ஸ்கோர் நம்பர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது கொடுக்கறது மூலமா சீக்வென்ஷியல் நம்பரிங் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். சிமிலர்லி இப்போ செகண்ட் அகைன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு அதுல ஹையஸ்ட் salary ஆன் த டாப் அவங்களுக்கு ரோ நம்பர் 1. See again this நியூ டிபார்ட்மெண்டா இருந்தா again this row number will start from the beginning 1 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம ரோ நம்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல till 4 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. சேல்ஸ் ஆன் த டாப்ல வந்து சுரேஷ் பாபு, செகண்ட் இஸ் சதீஷ், தேர்ட் ராஜ்குமார், பிகாஸ் அவங்க salary ஃப்ரம் த டாப்ல இருந்து பாட்டம் குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் ரோ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ரேங்க் அப்படின்னா என்ன, டென்ஸ் ரேங்க்னா என்ன, இது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதை நான் ஒரு query எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிகாஸ் அவுட்புட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லெட் மீ ரைட் அ query. செலக்ட், எனக்கு எம்ப்ளாயி நேம் வேணும். ஸோ ஐ வில் கிவ் எம்ப்ளாயி நேம். I'll forget to give an indentation, so we will give indentation here. Okay, then I want a salary details, comma, then I want a rank, this. So அதனால இங்க நான் rank function யூஸ் பண்ணிக்கிறேன். So இந்த இடத்துல rank functionனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு set of ranges வந்து இல்லனா set of things வந்து rank பண்றோம். நேம்ல it is there. பட் இங்க நம்ம rank and dense rank எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு salary wise நம்ம rank பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ ரெண்டு பேருக்கு ஒரே salary இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டை ஆகும். அந்த டை ஆகும் போது என்ன நடக்கும், எப்படி இந்த ரோ நம்பர் வந்து நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்ற டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்றோம். இதோட அவுட்புட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ரேங்க் அப்படின்றதுல ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் we are going to use over function. ஸோ ஓவர் த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பை, எதை ஆர்டர் பண்ண போறோம், salary ஆர்டர் பண்ண போறோம். எப்படின்னா டிசர்னிங் ஆர்டர்ல எனக்கு ஆர்டர் பண்ணணும். ஸோ I'll close the function. இதோட காலம் வந்து I want it as rank underscore num அப்படின்ற நேம்ல வேணும், காமா.
Similarly, இப்போ செகண்டா நான் dense rank function யூஸ் பண்றேன். dense rank open close bracket. So இங்க dense அப்படின்றத underscore rank னு யூஸ் பண்ணணும். இதுதான் இதோடைய full format. So okay, இப்போ again I am going to order by, so over order by same அதே salary பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ண போறோம். I want this also to be in descending order. So இது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா dense underscore rank underscore num அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஸோ இது எதுல இருந்து நான் பண்ண போறேன் அப்படின்னா from employees அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஸோ from employees. ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். let me run this query. select run a query. ஸோ இப்போ நமக்கு இங்கே சேலரியை வச்சு டிசர்னிங் ஆர்டரில் எம்ப்ளாயி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப்பில் இருக்கிறது பிரீத்தி என் இருக்கிறதுலே அவங்க தான் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்கு தான் நம்பர் 1 வந்திருக்கு. இங்கே நமக்கு ரேங்க் நம்பர்லேயும் 1 கொடுத்துருக்காங்க, டென்ஸ் ரேங்க்லையும் 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6522 5222 வருது, 4844 வருது, நெக்ஸ்ட் 45 வந்திருக்கு, 44 வந்திருக்கு, 41 வந்திருக்கு, 39 8 9 10. ஸோ இந்த இடத்துல நமக்கு யாருக்குமே சேம் சேலரி கிடையாது. ஸோ அதனால இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ நமக்கு சேம் சேலரி இந்த இடத்துல 65 அகைன் மீனா தேவியுமே 65 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இங்க ரேங்க் அப்படின்ற இந்த இதுல என்ன வரும் அப்படின்னா 1 2 இங்க 2 கொடுத்து 3 அப்படின்ற ஒரு நம்பரையே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அகைன் இவங்களுக்கு 2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இங்க அகைன் 3ன்ற ரோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, 4 போயிடும். இதுவே வேற டென்ஸ் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 2 அகைன் இந்த சேம் இருக்கக்கூடியவங்களுக்கு 2 கொடுத்துட்டு அனிதான்றவங்களுக்கு 4 கொடுக்காம 3னே போகும். இதுதான் ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ். ரேங்க்ல வந்து டை ஆச்சுன்னா அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிரும். 1 2 2 3 ஸ்கிப் பண்ணி 4க்கு போகும். டென்ஸ் ரேங்க்ல ஸ்கிப் ஆகாது. 1 2 2 2 எத்தனை பேர் சேம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரே ரோ நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அகைன் என்ன சேம் நம்பர் கொடுத்தோ 3ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் வேறஸ் ரேங்க்ல அந்த 3 அப்படின்றது ஸ்கிப் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க். இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது மேக்ஸிமம் நிறைய இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். டாப் 2 சேலரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல யாரு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்ககிட்ட கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கான query எப்படி எழுதுறதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு செலக்ட் நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும், எந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நமக்கு தேவையான காலம் மட்டும் எடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி நேம், தென் ஐ வாண்ட் தி டிபார்ட்மெண்ட், கமா, தென் ஐ வாண்ட் தி சேலரி. ஓகே, எதுல இருந்து? from. இப்போதான் இங்க query ஸ்டார்ட் ஆகுது. select, so I'll give an indentation here. select employee underscore name, comma, department, comma, then I'll give a salary, comma. So நம்ம row sequence பண்றதுனால இந்த இடத்துல நான் dense rank யூஸ் பண்ணிக்கிறேன் because எனக்கு number skip ஆக வேணாம். If you want you can use rank also. dense rank over நமக்கு department wise கேட்டிருக்காங்க. question என்ன கேட்டிருக்காங்க? top 2 salary per department கேட்டிருக்காங்க. அப்ப department wise கேட்கறனால first department wise எடுக்கிறதுக்கு நம்ம என்ன function யூஸ் பண்ணணும்? partition function யூஸ் பண்ணணும். So here I'm using partition by. எதை partition பண்ண போறோம்? department நம்ம partition பண்ண போறோம். then I want it to be ordered. என்ன ஆர்டர்ல வேணும்? from the top to bottom வேணும். so அதனால order by salary எடுத்துக்கிறேன். I want this to be in descending order because top to bottomல வேணும்ன்றனால. so இதோடைய column name வந்து I want it as rank இல்லனா RNK அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல கொடு. ஆல்ரெடி we have a rank இருக்குல்ல, RNK அப்படின்னு நான் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் எந்த டேபிள்ல இருந்து நம்ம இந்த கால்குலேட் பண்ண போறோம்? from employees அப்படின்ற டேபிள்ல இருந்து. I'll close the function. ஸோ இப்போ இது என்ன பண்ணும்? ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சுட்டு யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எடுத்துரும். பட் இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் என்ன? டாப் 2ல இருக்கக்கூடிய சேலரி மட்டும்தான் தெரியணும். அப்ப இந்த இடத்துல நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். வேர் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்றது? ஹியர் rank, அதுக்கு கீழே கண்டிஷன் எழுதுறோம். where RNK, இங்க என்ன காலம் நீங்க கொடுத்திருக்கீங்களோ அதே காலம் இங்க மென்ஷன் பண்ணணும். where RNK is lesser than or equal to 2 அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகே, பிகாஸ் நமக்கு டாப் 2ல இருக்கக்கூடியவங்களுக்கு வேணும். now I'll run a query. so உங்களுக்கு இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் query எழுதுங்க. you will get the right answer. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஹெச்ஆர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல அனிதா பாலா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரு டாப் 2 அப்படின்னா 48 41. நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய டாப் 2
சுரேஷ் பாபு. சேல்ஸ்ல வந்து நம்ம இயர்லியரா பார்த்தப்ப மொத்தம் 4 ரோ ரேங்கிங் கொடுத்திருந்தோம். பட் இங்க நமக்கு டாப் 2 மட்டும் கிடைச்சிருக்கு. டெக்ல இருக்கக்கூடிய டாப் 2 நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த எக்ஸாக்ட் query எழுதுனீங்க அப்படின்னா you will get an answer. ஜஸ்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த காலம் நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது lag, lead and running total. lag அப்படின்றது previous row value, அதாவது previous row வேல்யூவை கம்பேர் பண்றது. இப்ப month over month comparison பண்றோம், day over day comparison, இல்லனா year over year, இந்த மாதிரி previous ஆன ஒரு இதை கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா lag அப்படின்னு சொல்லுவாங்க. So I'm going to write a query for that. Select month, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். Order date, order underscore date. So இந்த order dateல இருந்து month நம்ம எடுக்கிறோம். This I want as month அப்படின்ற காலம்ல first I'll give this as capital, okay, comma. Next I want to sum. I want the sum. So அதனால sum function யூஸ் பண்ணிக்கிறேன். எதோட sum வேணும் அப்படின்னா total amount உடைய sum வேணும். So இந்த இடத்துல total amount, I'll close this. This I want as revenue அப்படின்ற காலம்ல எனக்கு வேணும். Revenue, comma, மேலேயுமே நான் I'll delete this and use it a small letter. So next now I'm going to use a lag function. So இப்ப lag function அப்படி யூஸ் பண்றதுனால என்னால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் வர்ஸ் டிசம்பர், ஜனவரி பிப்ரவரி வர்ஸ் ஜனவரி, அந்த மாதிரி என்னால கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எதை நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா lag within a bracketல இந்த sum total amount வந்து கம்பேர் பண்ணணும் with month order date ஓட கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதனால இங்க again I am going to use sum within a bracket குள்ளக்க total amount, total underscore amount, close it. Again you have to close it because இங்க total amount கொண்டு க்ளோஸ் பண்ணனும், இங்க lag கூட ஓபன் பண்ணிருக்கோம், க்ளோஸ் பண்ணனும். சோ இத ஓவர் எதோட நம்ம இத கம்பேர் பண்ண போறோம்? ஆர்டர் பை ஆர்டர் டேட் ஓட கம்பேர் பண்ண போறோம். பட் நமக்கு மந்த் வைஸ் அது கரெக்ட்டான ஆர்டர்ல இருந்தா தான் கம்பேர் பண்ண முடியும். சோ அதனால இந்த இடத்துல நான் ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதை நம்ம ஆர்டர் பண்ண போறோம்னா மந்த் ஆர்டர் பண்ண போறோம். within a bracket குள்ளக்க ஆர்டர் underscore date, close it, close it. See இங்க இந்த month sum அப்படின்றதெல்லாம் இங்க நீங்க இப்ப மந்த்க்கு பதிலா நீங்க month name கொடுத்தீங்கன்னா அதே இங்க month name கொடுக்கணும். இங்க என்ன எடுத்துருக்கோமோ அதை தான் நான் இங்க ரிப்பீட் பண்றேன். this over this அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம lag அப்படின்னும் போது முன்னாடி உள்ளதை கம்பேர் பண்ணணும் அப்படின்றனால total amount over order date நம்ம கம்பேர் பண்றோம். அதனாலதான் இந்த இடத்துல செகண்டா வரத ஃபர்ஸ்டாவும் ஃபர்ஸ்டா வரத செகண்டாவும் எழுதியிருக்கேன். சோ இது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா as நம்ம previous month தானே பாக்குறோம். அதனால இந்த இடத்துல prev previous underscore month underscore rev அப்படின்ற காலம் நேம்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ now இது எந்த டேபிள்ல இருந்து நம்ம பண்ண போறோம்? from orders டேபிள்ல இருந்து பண்ண போறோம். so I'll give orders. so எனக்கு I want this to be in a group. so அதனால நான் group by function யூஸ் பண்ணிக்கிறேன். எதை பேஸ் பண்ணி group பண்ணனும்னா month பேஸ் பண்ணி group பண்ணும். மேல இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, month order underscore date, I'll close it. then I will order this by group மட்டும் இல்ல, group பண்ணி எனக்கு ஆர்டர்லயும் வேணும். எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம்? month பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம். I'll run a query. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு நான் பாத்துக்கிறேன். sum month order date as month, sum total amount as revenue, lag sum total underscore amount over order by month, per month revenue. ஓகே, எல்லாமே பக்கா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. I'll run a query now. so இப்போ இங்க பாருங்க, எனக்கு நவம்பர் ரெவென்யூ பிளஸ் டிசம்பர் ரெவென்யூ ரெண்டையும் கம்பேர் பண்றது எவ்வளோ ஈஸி. நவம்பர் மந்த்ல எவ்வளோ ரெவென்யூ, அதோட ப்ரீவியஸ் மந்த் எனக்கு நல்னு கொடுக்குது பிகாஸ் ப்ரீவியஸ் மந்த் இல்ல. டிசம்பர் மந்த்லயும் நவம்பரையும் கம்பேர் பண்ணி எனக்கு எவ்வளோ ரெவென்யூ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு இந்த இடத்துல கம்பேர் பண்ணி கொடுக்குது. அப்ப இந்த மந்த் நான் 7693, ப்ரீவியஸ் மந்த் 19000 நம்ம ரெவென்யூ கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப என்னோட ரெவென்யூ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படின்றத என்னால ஈஸியா அது பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு மந்த் அப்படின்றதுனால ப்ரீவியஸ் மந்த் உங்களுக்கு தெரியுது. whereas நீங்க இயர் கால்குலேட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயரோட எவ்வளோ அப்படின்றத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்ப இது 19884 இங்கே தெரியுதுல மேம், இது என்ன பெரிய விஷயமா நீங்க கேட்கலாம். பட் ஒரு ரெவென்யூ இயர் வைஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு டக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கம்பேர் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரன்னிங் டோட்டல். ரன்னிங் டோட்டல் அப்படின்றது ஒரு கியூமுலேட்டிவான டோட்டல்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டே 1 100 rupees இருக்கு அப்படின்னா டே 2 200 இருக்குன்னா அப்ப டே 2 ரன்னிங் டோட்டல் என்ன? 300. இப்போ அகைன் டே 3 எனக்கு 100 rupees ஆட் ஆகுதுன்னா டே 3 ஓட ரன்னிங் டோட்டல் 400. இந்த மாதிரி டே பை டே ஆட் ஆகிக்கிட்டே வர்றதுதான் ரன்னிங் டோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் cumulative revenue. அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So for this I'll write a query. Select
order underscore id, comma, then I want the order date என்னன்றது எனக்கு வேணும், comma, and I want the total underscore amount. So இப்போ இந்த இடத்துல உங்களுக்குலாம் question வரல மேம், இந்த இதெல்லாம் எப்படி மேம் நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. See, it's உங்களோட ஒரு காமனான ஒரு இது யூஸ் பண்ணி நீங்களே டிசைட் பண்றது தான். என்கிட்ட வந்து ரன்னிங் டோட்டல் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும் நானே கெஸ் பண்றதா. ஓகேங்களா, இது யாரும் நமக்கு இந்த காலம் தான் வேணும்னு சொல்லி தர மாட்டாங்க. கொஸ்டின் என்னன்றதை பேஸ் பண்ணி நம்மளே டிசைட் பண்ணிக்கணும் டோட்டல் அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல cumulative வேணும், ஐ எம் கோயிங் டு யூஸ் தி சம். எதோட சம் வேணும் அப்படின்னா டோட்டல் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட் உடைய சம் வேணும். ஐ வில் க்ளோஸ் இட். திஸ் ஐ எம் கோயிங் டு கம்பேர் இட் பை, ஸோ ஓவர். ஸோ இதை வந்து டோட்டல் அமௌண்ட்டை நான் வந்து கம்பேரும் பண்ண போறேன் இந்த இடத்துல. ஸோ கம்பேர் பண்றதுக்காக ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஓவர். எதோட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஆர்டர் டேட்டோட கம்பேர் பண்ண போறோம். ஸோ அதனால ஓவர் ஆர்டர் 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 பை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம்னா ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டேட்டா பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம். திஸ் ஐ வாண்ட் as running underscore total. So this we are going to calculate from orders table. Order by கொடுத்துக்கிறேன், வர்ற ரிசல்ட் ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஆர்டர் பை ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டேட். ஓகே, I'll close the query. So இப்போ ஒவ்வொரு ஆர்டருக்குமே எவ்வளவு cumulative revenue எப்படி grow ஆகுது அப்படின்றத இதோட ரிசல்ட்ல நம்மளால பார்க்க முடியும். So I'll run a query now. So இங்க பாருங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் நவம்பர்ல என்னுடைய டோட்டல் ஆர்டர் வந்து 1998. ஸோ அன்னைக்கு என்னோட ரன்னிங் டோட்டல் சேம் தான், பிகாஸ் ப்ரீவியஸா நமக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் எனக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா 5th நவம்பர் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாளோடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 2499. பட் அதோடைய ரன்னிங் டோட்டல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 5th இது ரெண்டையுமே ஆட் பண்ணி 4497 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 8th அன்னைக்கு எவ்வளோ, அந்த ஒரு பர்டிகுலர் டேல டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, ரன்னிங் டோட்டல் எவ்வளோ, 10th அன்னைக்கு எவ்வளோ, அதோட இதுல இந்த மாதிரி லாஸ்டா போகும்போது அட் த எண்ட் ஆஃப் த மந்த், இது வந்து டிசம்பர் வரைக்கும் போயிடுச்சு, நவம்பர் 28th வரைக்கும் நமக்கு எவ்வளோ டோட்டல் கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த ரன்னிங் டோட்டல் மூலமா என்னால கால்குலேட் பண்ண முடியும். எப்படி என்னுடைய பிசினஸ் க்ரோ ஆகுது அப்படின்றது தெரியும். ஒவ்வொரு நாளுக்கு இது க்ரோ ஆகுதா இல்ல குறைஞ்சிக்கிட்டே போகுதா அப்படின்றத என்னால ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி யூஸ் ஆஃப் ரன்னிங் டோட்டல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிடிஎஸ் ஃபங்க்ஷன் இல்லைன்னா கேஸ் வென் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த CTE அப்படின்றது காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த CTE வந்து காம்ப்ளெக்ஸ் queries ரீடபிளா எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். சோ இந்த இடத்துல with அப்படின்ற கீவேர்டோட தான் இந்த CTE ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இயர்லியரா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், செலக்ட் அப்படின்றதோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் ஒரு CTE ஃபங்க்ஷன் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா with அப்படின்ற கீவேர்ட்ல தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். சோ இப்போ நான் நெக்ஸ்ட் CTE ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கஸ்டமர் ஒரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, இப்போ டெலிவிஷனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, இல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். as I told, இதோட query வந்து வித்ல தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வித் எதை நம்ம இங்க எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா கஸ்டமர் ஸ்பெண்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதனால கஸ்டமர் ஸ்பெண்டிங் இது எனக்கு எப்படி வேணும் அப்படின்றதுக்குள்ளதான் என்னோட queryயவே நான் கொண்டு வர போறேன். ஓகேங்களா, வித் எனக்கு கஸ்டமர் ஸ்பெண்டிங்கோட டீடைல்ஸ் வேணும், என்ன கேட்கறாங்கன்றத பேஸ் பண்ணி இந்த டிசைட் பண்ணிட்டு ஆஸ் அப்படின்றதுக்குள்ளதான் நம்மளோட என்டையர் queryயுமே நம்ம கொண்டு வர போறோம். இப்போ இந்த queryல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா CTEல ஃபர்ஸ்ட் இந்த CTE ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமரோட ஸ்பெண்டிங் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண போறேன். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமரோட டயர் அசைன் பண்ண போறோம். லைக் 5000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பிரீமியர் கஸ்டமர் இல்லைனா ரெகுலர் கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டயரையும் நம்ம அசைன் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் பிக் query. நல்லா கவனிச்சு பாருங்க. So after as யூஸ் பண்ணிட்டு I'll open. So here I am going to use நம்ம நார்மலா query எழுதுற மாதிரி தான். First starting அந்த with அப்படின்றத நம்ம என்னன்றதை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம நார்மலா எழுதுற query மாதிரி தான். Select. So எனக்கு இந்த கஸ்டமர் டேபிள்ல இருந்து full name வேணும். So full underscore name. எதுக்காக C dot யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா because I am going to join. எனக்கு ஆர்டரையும் ஆர்டர் டேபிளையும் வேணும், கஸ்டமரோட டேபிளும் வேணும். So ரெண்டு டேபிள்ல இருந்துமே தான் என்னால கம்பைன் பண்ணி இதுக்கான ரிசல்ட் எடுக்க முடியும். So அதனால இந்த இடத்துல நான் join யூஸ் பண்ண போறேன். சோ C டாட் ஃபுல் நேம் எடுத்துக்கிறேன், காமா. நெக்ஸ்ட் எனக்கு சேம் அதே கஸ்டமர் டேபிள்ல இருந்து சிட்டி, அவங்க எந்த சிட்டில இருந்துன்றதும் தெரிஞ்சுக்கணும். சோ அதனால சிட்டி எடுத்துக்கிறேன். சோ ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் தி சம் ஃபங்க்ஷன். வாட் ஐ எம் கோயிங் டு சம் ஆர்டர் டேபிள்ல இருந்து டோட்டல் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட். ஓகே, திஸ் ஐ எம் கோயிங் டு சம் as because நமக்கு டோட்டல் எவ்வளவுன்றது தெரியணும் இல்லையா, அதனால. சோ இத நான் டோட்டல் அண்டர்ஸ்கோர் ஸ்பெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ நமக்கு தேவையான 3 காலமே நம்ம இப்ப எடுத்துட்டோம். இது எதுல இருந்து இப்ப பண்ணணும்? See, actually indentation
indentation is very important. Indentations இருந்தா தான் நமக்கு readability-ய வந்து ப்ராப்பரா கொண்டு போக முடியும். நீங்க ஒரு தடவை indentations கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு indentations maintain பண்ணிக்கும். So this I am going to do it from customer C. So இந்த customer C அப்படின்ற இந்த டேபிள் C, it is not C. இந்த டேபிள I am going to join. எதோட நான் join பண்ண போறேன்? orders அப்படின்ற டேபிளோட join பண்ண போறேன். order O அப்படின்றது. ஓகே. So இந்த join பண்ணும்போது நம்ம condition mention பண்ணணும். அதுக்கு தான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன condition? Because ரெண்டு இதுலயுமே ஒரு காமனான காலம் வேணும். அது என்னன்னு மென்ஷன் பண்ணி தான் நம்மளால join பண்ண முடியும். So அதை மென்ஷன் பண்றதுக்கு on function யூஸ் பண்ணிக்கிறேன். So என்ன நமக்கு இங்க condition அப்படின்னா customer table இருந்து customer underscore ID which should be equal to, that is same, equal to order table இருந்து O dot அங்கேயும் நமக்கு customer underscore ID அப்படின்ற ஒரு காலம் காமனா இருக்கு. ரெண்டுமே காமனா இருக்கனால தான் நம்மளால ஜாயின் பண்ண முடியுது. ஸோ இதை ஜாயின் பண்ணிட்டு I want it to group it. ஸோ அதனால group by function யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி group பண்ணணும் அப்படின்னா C dot customer underscore ID first, then C dot full name, full underscore name, comma C dot city. So இப்போ நம்ம ஒரு query complete பண்ணிட்டோம். So I'll close the function. So இப்போ இந்த query மூலமா என்னால first customer எவ்வளோ spend பண்றாங்க அப்படின்றத calculate பண்ண முடியும். But as I told, அவங்கள நான் tire as வச்சு assign பண்ண போறேன். So அதனால again I have to write a query. So I'll start with the select function. So இதுல எனக்கு என்னென்ன name வேணும் அப்படின்னா என்னென்ன column வேணும் அப்படின்னா full underscore name, comma I want city, comma then I want total spend which we have created in the previous query. நீ பாத்தீங்களா total spend நம்ம create பண்ணிருக்கோம். So இந்த total spend column எடுத்துக்கிறேன், comma. So இந்த இடத்துல case function யூஸ் பண்ணிக்கிறேன். case function யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு category wise tire assign பண்ணணும். அதுக்காக இந்த இடத்துல case என்னென்ன அப்படின்றத சொல்ல போறோம். So என்னோட first case என்ன அப்படின்னா when இந்த total spend அப்படின்ற columnல when total spend is greater than or equal to 5,000 இருந்தது அப்படின்னா then அந்த கஸ்டமரை வந்து I am going to mention as premium customer. So இந்த premium customer-ஐ within a quotation-ல கொடுக்கணும். That is very important. It's premium customer. Okay, quotation. Next again இன்னொரு condition when same அதே தான் எழுத போறோம். total underscore spend is greater than or equal to 2,000 இருந்தது அப்படின்னா 2,000 மேல இருந்து 5,000க்கு வந்தா premium customerல வந்துருவாங்க. Suppose 2,000க்குள்ள வந்தாங்க அப்படின்னா then I'm going to say them as regular customer. I'll close it. Else இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா I'll mention them as new customer. Rules எதுவுமே எழுதல. So I'll come here new customer. Okay. So end as இது எப்படி கொடுப்போம் அப்படின்னா customer underscore tire. இதெல்லாம் எந்த டேபிள்ல இருந்து இப்ப நம்ம பண்ண போறோம்னா from மேல நம்ம கிரியேட் பண்ணிருக்க customer spending அப்படின்ற டேபிள்ல இருந்து தான் பண்ண போறோம். So customer underscore spending. So I want this to be in order. So I'll use order by function. எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா total underscore spend column பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும். I want this to be in descending order. So I'll run a query now. So இப்போ என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். It is starting with-ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Okay, select it. I'll run a query. So here we got an error, unknown column total spend in the field list. Just a minute. So இந்த இடத்துல spend அப்படின்றத t-னு கொடுத்துட்டேன். spend இங்க நம்ம மேல என்ன கிரியேட் பண்ணிருக்கோமோ சேம் அதே கொடுங்க. That is very important. Again I'll run the query. Select it. Run a query. Same அதே தான் ரிசல்ட். வேற எங்க நம்ம total spend அப்படின்றது கொடுத்திருக்கோம். full name here. total spend. once check பண்ணிக்கிறேன். total spend. Okay, மத்த இடத்துலலாம் கரெக்ட்டா தான் இருக்கு. So this we will run it again. So இப்ப பாருங்க எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ரவிக்குமார் he is from the Chennai. அவரு greater than 5,000 spend பண்ணிருக்கனால he is a premium customer. Priya Sharma from Bangalore greater than 5,000 premium customer. Arjun Nair from Cochin less than 5,000 but greater than less than 2,000க்கு மேல but 5,000க்குள்ள வரனால regular customer. Next நிஷா தாமஸ் அவங்களும் 2,000க்கு மேல 5,000க்குள்ள வரனால regular customers. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அமித் வெர்மா அப்படின்றவங்க 1,400, அதாவது 2,000க்கு கீழே என்னவா இருந்தாலுமே else அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அது 1,000 இருந்தாலும் சரி 1 ரூபியா இருந்தாலும் சரி எல்லாமே நியூ கஸ்டமர்ல தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரே விஷயத்துல டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணவங்க கேட்டகரி வைஸ் எவ்வளோ
அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் அவங்களுடைய கஸ்டமருக்கு ஒரு டயரும் அசைன் பண்ணிருக்கோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கிளீனா இருக்கு, ரீடபிளா இருக்கு. இதை நீங்க அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சிடியோட அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கேஸ் வென். இது கேஸ் வென் அப்படின்றது எஸ்கியூஎல்ல ஒரு இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ராடக்ட் வைஸ் கேட்டகரி எடுக்கணும். பட் இப்போ அந்த ப்ராடக்ட் வைஸ் கேட்டகரியில ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அதோட பிரைஸ் 500க்கு மேல இருந்தா அது என்ன, 1500க்கு மேல இருந்தா என்ன, 2500க்கு மேல இருந்தா என்ன அப்படின்னு ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இதை பண்ண போறோம். ஓகேங்களா? லெட் மீ ரைட் அ query for that. Select. ஸோ எனக்கு ப்ராடக்ட் நேம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் காமா, தென் ஐ வாண்ட் த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் காமா. ஹியர் நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் அ கேஸ் வென் ப்ரைஸ் அப்படின்ற காலம் இட் இஸ் கிரேட்டர் தென் 500 இருந்தது அப்படின்னா தென் இட் வில் கம் அண்டர் பட்ஜெட். ஓகே, பட்ஜெட். I'll close it. Next, again I'm going to write when price is greater than 1500 இருந்ததுன்னா then it will come in mid range. Third condition, when price is greater than 2500 இருந்ததுன்னா இந்த இடத்துல greater than symbol யூஸ் பண்ணிக்கிறேன். then 2500 then it is premium product. இதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே I will give it as luxury product. else luxury. Okay, I'll close it. This I will end as price underscore tire. So இது எதுல இருந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா from product table இருந்து I want to order this based on the price. Okay, so நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து கேட்டகரி வைஸ் அதோடைய பிரைஸ் என்ன அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். லைக் 500 கேட்டகரியில அது என்ன, 1500ல என்ன, 2500ல என்ன அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ when I run this query, let us see the output from mistake FROM. ஸோ இப்போ பாருங்க, எக்ஸல் டு எக்ஸல் ஹேண்ட்புக் 399 பட்ஜெட், டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் 499 பட்ஜெட். அதே மாதிரி 500க்கு மேல இருக்கிறது எல்லாமே மிட் ரேஞ்ச்ல வந்திருக்கு. தட் இஸ் 500க்கு மேல 1500க்கு உள்ள. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எல்லாமே லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சொல்லிட்டு லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. லெஸ் தென் 500 இருக்கிறது எல்லாமே 399, 499 அது எல்லாமே பட்ஜெட்ல வருது. இந்த 500க்கு மேல 1500க்குள்ள இருக்கிறது எல்லாமே மிட் ரேஞ்ச்ல வருது. அதே மாதிரி 1500க்கு மேல 2500க்குரியது எல்லாமே பிரீமியம்ல வருது. 2500க்கு மேல இருந்தது எல்லாமே அது எல்லாமே லக்ஸரி கேட்டகரியில போயிடும். So this is how you have to calculate the product price category. Next நம்ம ஆர்டர் ஸ்டேட்டஸ் சம்மரி கால்குலேட் பண்ண போறோம். பட் ஆனா கேட்டகரியை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கான query எழுதுறேன். செலக்ட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆர்டர் கேட்டகரி வைஸ் நம்ம, அதாவது ஆர்டரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பட் அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் கேட்டகரி வைஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணணும். என்னென்ன டேபிள்? கேட்டகரி டேபிளும் யூஸ் பண்ணணும், ஆர்டர் டேபிளும் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இங்கே ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் மென்ஷன் பண்ணும்போது எந்த டேபிள் இருந்து மென்ஷன் பண்ணணும். பி அப்படின்றது ப்ராடக்ட் டேபிள் இருந்து கேட்டகரி ஐ வாண்ட். ஓகே, காமா. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் த கவுண்ட் ஆஃப் கேஸ் வென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போ கேஸ் வென் யூஸ் பண்ணும்? இஃப் அப்படின்ற இடத்துல நம்ம கேஸ் வென் யூஸ் பண்றோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எப்போ எனக்கு எதோட கவுண்ட் வேணும் அப்படின்னா வென் ஆர்டர் டேபிள்ல இருந்து ஸ்டேட்டஸ் STATUS வென் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு டெலிவர்டா இருந்ததுன்னா RED டெலிவர்ட், ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கோங்க, LIDRED டெலிவர்டா இருந்தது அப்படின்னா அதை என்ன மென்ஷன் பண்ண போறோம்? தென் ஒன் எண்ட் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ இது எனக்கு எந்த காலம்ல வேணும்னா as delivered அப்படின்ற காலம்ல எனக்கு இது வேணும். ஓகே, இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். செகண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலயும் கவுண்ட் தான் வேணும். ஓகே, இப்போ ஒரு இது டெலிவர்ட் இருந்ததுன்னா அதை ஒன்னா கவுண்ட் பண்ணிக்கும். இப்போ ரெண்டாவது அகைன் டெலிவர்ட் வந்தா 2 கவுண்ட் பண்ணிக்கும். அதுதான் இந்த 1 அப்படின்றதோட அர்த்தம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் வந்து அகைன் we are going to count ஷிப் பண்ணது எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல கேஸ் when if order status is equal to இந்த தடவை ஷிப்டா இருக்கணும். ஓகே, PPED full capitalல போயிட்டேன், சாரி. ஷிப் closed, then one end, close it. This I want as shipped, comma. Third condition, here also I want a count. if க்கு பதிலா case when function யூஸ் பண்ணிக்கிறேன். order dot status is equal to pending, then one end. So this I want as pending. இப்போ எத்தனை
பெண்டிங், எத்தனை டெலிவர்ட், எத்தனை ஷிப் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ திஸ் we are going to do from which table? orders table இருந்து. பட் இந்த orders table from the orders இதை நம்ம ஜாயின் பண்ண போறோம். எதோட ஜாயின் பண்ண போறோம்ன்றத நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்க ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதோட அந்த ஆர்டர் டேபிள் எதோட ஜாயின் பண்ண போறோம்? ப்ராடக்ட் டேபிளோட ஜாயின் பண்ண போறோம். PROUCTS ப்ராடக்ட்ஸ். P கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும். on O dot product underscore ID it should be equal to P dot product underscore ID. So this we are going to group it. So அதனால group by function யூஸ் பண்ணிக்கிறேன். P dot category பேஸ் பண்ணி group பண்ணணும். category semicolon. Now we will run this query. இதை ரன் பண்ணும்போது category wise எத்தனை delivered, எத்தனை shipped, எவ்வளோ pending அப்படின்றத ஒரே queryல நம்மளால find out பண்ண முடியும். Let me run this query now. So இப்போ பாருங்க, எனக்கு ஒரு pivot tableல எனக்கு pivot table மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம category wise எடுத்துக்கிட்டோம். that is p dot category யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? education, electronic, accessories. So educationல delivered total 5, shipped 1, pending 1 இருக்கு. electronicsல 3, 1 இருக்கு. accessoriesல 1 delivered, shipped எதுவுமே பண்ணல, பெண்டிங் எதுவும் இல்ல, புக்ஸ்லயும் இல்ல. சோ இத வந்து நீங்க சப்போஸ் ஒரு என்ன சொல்ற ஒரு லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ல வர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம், ஷிப் பண்ணிட்டோம், நமக்கு thousands ஆஃப் இல்லனா மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம், ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யோர் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நல் ஹேண்டிலிங் பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் டேட் ஃபங்க்ஷன் பத்தி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் டாக் அபவுட் நல் எப்படி ஹேண்டில் பண்றது. நல் அப்படின்றது அந்த இடத்துல வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் நல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து மேனேஜர்ஸ் இல்லாத எம்ப்ளாயீஸ் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், இல்ல மேனேஜ் இருக்கிறவங்க யாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கான query நான் எப்படி எழுதுறது? செலக்ட், எனக்கு எம்ப்ளாயியோட நேம் வேணும், யார் யாருக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எம்ப்ளாயி நேம் வேணும், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வேணும். எதுல இருந்து அப்படின்னா from employees table இருந்து. சோ இந்த இடத்துல where first condition என்னது? மேனேஜர் ஐடி நில்லா, அதாவது மேனேஜர் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கள பத்தின டீடைல்ஸ். ஓகே, இஸ் நல். ஓகே, தென் அதே மாதிரி எனக்கு மேனேஜர் யாருக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால செலக்ட் சேம் அதே தான். வேணும்னா நீங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் சி கண்ட்ரோல் வி. பட் இந்த இடத்துல இஸ் நல்க்கு பதிலா இஸ் நாட் நல், பிகாஸ் மேனேஜர் இருக்கிறவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ now I'm going to run a query, both query at the same time. So first one by one ரன் பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்ததை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாருங்க, எம்ப்ளாயி நேம் ஃபர்ஸ்ட் இது வந்து மேனேஜர் இல்லாதவங்க. சுரேஷ் பாபு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு கிடையாது, அனிதா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் கிடையாது, தினேஷ் அவங்களுக்கு கிடையாது. அகைன் இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் மேனேஜர் இருக்கிறவங்க, மீனா தேவி மார்க்கெட்டிங்க்கு மேனேஜர், இவங்கலாம் மேனேஜர் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் மேனேஜர் இல்லாதவங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல மேனேஜர் இல்லாதவங்க இடத்துல நமக்கு நல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். பட் எனக்கு அந்த இடத்துல நல் அப்படின்னு காமிக்க வேண்டாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த இடத்துல ஒரு டிஃபால்ட் வேல்யூ லைக் 0, 1 இல்ல அப்படின்னா நோ மேனேஜர்ஸ் அப்படின்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ நம்ம கொடுக்க விரும்புறோம். அப்படி கொடுக்க விரும்பும் போது நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோஎல்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோஎல்எஸ் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம ஒரு நல் வேல்யூ இடத்துல ஒரு டிஃபால்ட் வேல்யூ நம்மளால கொடுக்க முடியும். எப்படி எழுதுறது? செலக்ட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம் காமா. ஸோ கோஎல்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, கோஎல்எஸ். இதை எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க என்ன காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி காமா ஸ்கோர் ஐடி காமா 0வா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, I'll close it. So this as manager underscore ID. So this I want to take it from the employees table, from employees semicolon. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா null இருந்த இடத்துல 0 அப்படின்ற வேல்யூ ஆட் பண்ணும். So we will get a clean data. I'll run a query. So இப்போ பாருங்க, சுரேஷ் பாபு அப்படின்றவருக்கு நமக்கு மேனேஜர் கிடையாது. அப்ப அந்த இடத்துல நமக்கு 0ன்னு வந்திருக்கு. மீனா தேவிக்கு மேனேஜர். இந்த ப்ரீவியஸ் இதை நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஓகேங்களா? சோ இங்க யார் யாருக்கெல்லாம் மேனேஜர் இல்லையோ, நமக்கு முன்னாடி ரெண்டு டேபிளா செப்பரேட்டா பார்த்தோம், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் இது சிங்கிள் டேபிள்ல யார் யாருக்கெல்லாம் மேனேஜர் இருக்கு, யார் யாருக்கு இல்லைன்றது கிளியரா இருக்கு. ஓகேங்களா? சுரேஷ் பாபுன்றவங்களுக்கு மேனேஜர் இல்ல, சோ 0 கிடைச்சு. மீனா தேவிக்கு மேனேஜர் இருக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ராஜேஷ் குமாருக்கு இருக்கு 1, இல்லாதவங்களுக்கு 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்ட்ரிங் அண்ட் டேட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது டெய்லி நம்ம நிறைய யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரிங் அப்பர் கேஸ்க்கு மாத்தலாம், லோவர் கேஸ்க்கு மாத்தலாம், அதோட லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை நீங்க கன்கார்ட் பண்ணலாம், சப்ஸ்ட்ரிங்கா யூஸ்
யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்ட்ரிங்ல நம்மளால பண்ண முடியும். இப்போ let me write a query like select. எனக்கு full name அப்படின்றத full upper caseல வேணும். அதனால நான் இந்த இடத்துல upper அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். So this as எனக்கு இந்த காலம் நேம் வந்து upper underscore name அப்படின்ற காலம் நேம்ல வேணும். நெக்ஸ்ட் நம்ம lower சேம் அதே இதை lower caseல எடுக்க போறோம். So full underscore name. I'll close it. This as lower underscore name அப்படின்றதுல வேணும், comma. Next I want the length. NGTH length function யூஸ் பண்ணிக்கிறேன். எதோட length வேணும்னா சேம் இந்த full underscore name உடைய length என்னன்னு தெரிஞ்சுக்கணும். This I want as name underscore length, comma. Then I am going to concat. Concat அப்படின்றது ரெண்டுதை combine பண்றது. எதை நம்ம concat பண்ண போறோம் அப்படின்னா full name I want to concat full underscore name. By mistake I have given a quote. Okay. Full underscore name, comma. In between நான் concat பண்ணும்போது எனக்கு ஒரு hyphen வேணும். அதனால நான் hyphen within a quote குள்ள mention பண்ணிக்கிறேன், comma. This I want to concat with the city. அவங்களோட full name hyphen city எனக்கு வேணும். ஓகேங்களா? So this I'll close it. This I want as name underscore city. Here I'll give not a hyphen underscore city, comma. Then next வேற என்ன function நம்ம ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணலாம். we can use substring. okay, so substring அதுல email எடுத்துக்கிறேன், email காலம்ல, comma 1, comma 5 எடுக்கும்போது first 1ல இருந்து 5 characters நமக்கு கிடைக்கும். so this we will take it as email underscore preview. full email நமக்கு இதுல கிடைக்காது. okay, next வேற என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? replace ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரிங்ல. so replaceல வந்து எங்கெல்லாம் email அப்படின்னு இருக்கோ email இருக்க பிளேஸ்ல எல்லாமே I want that to be replaced as gmail.com அப்படின்னு replace பண்ண சொல்லலாம். I'll close it. This I want as username இதை யூஸ் பண்ணிக்க போறேன். so இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால string functionல யூஸ் பண்ணிக்க முடியும். இது from எந்த டேபிள்ல இருந்து பண்றோம் அப்படின்னா customers அப்படின்ற டேபிள்ல இருந்து பண்றோம். colon I'll run a query now and let us see the output. so இப்ப பாருங்க upper nameல கம்ப்ளீட்டா எல்லாமே capital letterல வந்துருச்சு. lower nameல கம்ப்ளீட்டா lower name, total length என்ன, இதுல concat function யூஸ் பண்ணி ரவிக்குமார் he is from Chennai கொடுத்திருக்கோம். இப்போ email preview பார்க்கும்போது first 5 characters கேட்டிருக்கோம். ரவி at பிரியா அர்ஜுன் ஒரு சில இடத்துல மட்டும் 4 letters இருக்கும்போது நமக்கு add ஆயிருக்கு, இல்லனா first 5 இது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ யூசர் நேம்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ரவி at இந்த இடத்துல நமக்கு எங்கேயுமே email இல்ல. email சப்போஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு gmail.com சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க string functionல டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி டேட் ஃபங்க்ஷன்ல நமக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத டேட் ரிலேட்டடா பார்க்கலாம். சோ இதுக்காக select I want full underscore name, comma join underscore date, comma year function யூஸ் பண்ணிக்கலாம் because I want to extract the year. எதோடது இருந்து இந்த join dateல இருந்து year எடுக்கணும். சோ அதனால join underscore dateல இருந்து year extract பண்ண போறோம். This is open bracket join underscore date, close it. This I want as join year, comma next இதனால month function யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே join underscore date column ல இருந்து எடுக்கிறேன். close it. This I want as join underscore month, comma next I can calculate the date difference. current dateல இருந்து join dateக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு சோ அதுக்காக நான் வந்து date diff function யூஸ் பண்ணிக்கிறேன். current date எடுக்கிறதுக்காக cur date function யூஸ் பண்ணிக்குவோம். சோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், just I'm revising. current dateல இருந்து join underscore dateக்குரிய difference என்னன்னு calculate பண்ணும். this I want as days underscore since underscore joined, comma next நம்ம வந்து date format பண்ணலாம். date underscore format function யூஸ் பண்ணிக்கிறேன். within a bracket குள்ளக்க joined date தான் நம்ம format பண்ண போறோம். so இது என்ன formatல வேணும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணலாம். so %d hyphen %m date month then I want year. so this you have to give within a quotation, that is important. I'll close it. this I want as formatted underscore dateல வேணும். so இது எல்லாமே நம்ம day to day lifeல யூஸ் பண்ணக்கூடிய டேட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். சோ இது எந்த டேபிள்ல இருந்து நம்ம பண்ண போறோம்னா from customers அப்படின்ற டேபிள்ல இருந்து. close it. let me run the query. சோ பாருங்க full name நமக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுடைய join date என்ன, எந்த year join பண்ணிருக்காங்கன்றத year மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம், month மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். அவங்க from the joining dateல இருந்து இன்னைக்கு current date வரைக்கும் எவ்வளவு டேஸ் அவங்க கிராஸ் பண்ணிருக்காங்கன்றது இருக்கு. அதுக்கு அப்புறமா இந்த வந்து year month day ஃபார்மேட்ல இருந்ததை நம்ம day month year ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கோம்.
பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த இயர்ல மட்டும் ஜாயின் பண்ணவங்க எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி இந்த இயர்ல ஜாயின் பண்ணவங்க இப்போ 2026ல யாரும் இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி query எழுதலாம்? செலக்ட், எனக்கு அவங்களோட ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம் கமா ஜாயின்ட் டேட் யூஸ் பண்ணிக்குவோம், ஜாயின் அண்டர்ஸ்கோர் டேட். ஸோ இது எங்கேருந்து? ஃப்ரம் கஸ்டமர்ஸ் டேபிள்ல இருந்து. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் மென்ஷன் பண்ணுவோம். வேர் இயர் அப்படின்றது இயர் ஆஃப் ஜாயின் அண்டர்ஸ்கோர் டேட்ல இருந்து இயர் எடுத்துக்கோங்க. இட் ஷுட் பி ஈக்குவல் டு இயர் ஆஃப் கரண்ட் டேட். கரண்ட் டேட் எடுக்கிறதுக்கு கர் டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் bracket, again close it, semicolon. When you run this query, let us see the output. So நமக்கு எதுவுமே கொடுக்கல, blank இருக்கு, because எல்லாமே 2013 குரிய டேட்டா நம்ம 2026ல இருக்கும். யாருமே கரண்ட் டேட்ல இல்லாததுனால இப்படி. பட் நீங்க கரண்ட் டேட்டோட ஜாயினிங் டேட் எம்ப்ளாயிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த query யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய SQL ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு ரீகேப் பண்றேன். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம், 4 டேபிள் அதுக்கு அசைன் பண்ணோம், ரியல் வேர்ல்ட் டேட்டா செட் இன்சர்ட் பண்ணோம், செலக்ட் வேர் ஆர்டர் பைனா என்னன்னு லேர்ன் பண்ணோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன், குரூப் பை ஃபங்க்ஷன், ஹேவிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம், ஜாயின்ல இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணோம், சப்குவெரிஸ் எழுதணும், விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல ரோ நம்பர் என்னன்னு பார்த்தோம், ரேங்க்னா பார்த்தோம், ரேங்க் வெஸ்ட் டென்ஸ் ரேங்க்னா என்னன்னு பார்த்தோம், லாக் என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் we talk about CTE function, case when யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருந்தோம். then string and date function என்ன, அதுல day to day life என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். at last நான் பார்க்க போறது ஒரு ரியல் பிசினஸ் டேஷ்போர்ட்ல என்ன மாதிரியான queries இருக்கு அப்படின்றது. see ஒரு டைம் பேஸ் பண்ணி ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு நியர்லி 1.5 hours கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த பிசினஸ் queries அப்படின்றது இட்ஸ் a very long one. அதை நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். I will show you that. So this is the Word document that I have prepared. இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், லைக் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். SQL ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்பயுமே இந்த இதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 5 ரியல் பிஸ்னஸ் queries எழுதியிருக்கேன். ஸோ query நம்பர் 1 இந்த மாதிரி 5 பிஸ்னஸ் queries எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 சேலஞ்சஸ் கொடுத்துருக்கேன் as a bonus தான். இந்த சேலஞ்ச் queries நீங்கள் practice பண்றதுக்காக. அதுக்கப்புறமா at last I have given you the SQL cheat sheet கொடுத்திருக்கேன். இதுல 12 இம்பார்ட்டன்டான clause என்ன, அதுக்கு குவிக்கான ரெஃபரன்ஸ், அதோட பர்பஸ் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றதையும் நான் கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேஜ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் யூஸ் பண்ணி அந்த இதுல நீங்க லாகின் பண்ணிட்டு இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட டேட்டா பேஸ் என்ன, அதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமா டேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்க டேபிள் 4 என்ன, அதில் எத்தனை ரோஸ் இருக்குது, எதுலலாம் நம்ம பிரைமரி கீ யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். பிகாஸ் ஒரு query எழுதும் போது டேபிளில் என்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியாமல் உங்களால் எழுத முடியாது. ஸோ டேபிள் ரெஃபரன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. சோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து query நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் query என்ன அப்படின்னா ஓவரால் பிசினஸ் உடைய சம்மரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன நான் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கவுண்ட், சம், ஆவரேஜ், ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பிஸ்னஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கெட் அ கம்ப்ளீட் ஸ்னாப்ஷாட் ஆஃப் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் அ சிங்கிள் query, யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் டேஷ்போர்ட், டெய்லி ரிப்போர்ட்ஸ் அண்ட் குவிக் ஹெல்த் செக்ஸ். ஸோ அதாவது ஒரு சிஇஓவோ இல்லைனா மேனேஜரோ காலைல ஆஃபீஸ் வந்து கம்பெனியில் எப்படி எஸ்டர்டே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் இந்த ஒரே queryல இருக்கு. ஸோ இந்த queryயோட பிளாக் பாருங்க, ஃபுல் கம்ப்ளீட் queryமே இங்கே இருக்கு. இதை நம்ம அப்படியே இப்போ காப்பி பண்ணி நம்மளோட இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். காப்பி பண்ணிக்கிறேன். I'll go to my SQL workbench, paste it here. Just clear-ஆ காப்பிட் ஆகலை. I'll do one thing, 1 by 1 காப்பி பண்ணுறேன். Word document. ஸோ ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டோம். Then I'll go here, I'll take this all, paste it. So இப்போ இந்த query-யா லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த கவுண்ட் டிஸ்டிங்க்ட் கஸ்டமர் ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷன் எத்தனை யூனிக் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டிஸ்டிங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேம் கஸ்டமர்ஸ் நமக்கு ட்வைஸ் கவுண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் கவுண்ட் டிஸ்டிங்க் ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது எத்தனை டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் செல் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கவுண்ட்
ஆர்டர் ஐடி அப்படின்னா டோட்டல் ஆர்டர் எத்தனை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் என்ன, அதாவது எல்லா ஆர்டரோடைய டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டோட்டல் ரெவன்யூ காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா ஆர்டர் வேல்யூவில் எனக்கு 2 டெசிமல் பிளேசஸ் போதும், அதனால நான் இங்கே டோட்டல் அமௌண்ட்டில் 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆர்டர் டேபிள்ல இருந்து பண்ணுறோம். நம்ம இங்கே 2 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் டேபிள் அண்ட் ப்ராடக்ட் டேபிள்ஸ். ஸோ இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த query நம்ம ரன் பண்ணலாம். I'll select a query, then I'll run it. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பாருங்க, 1 row கிடைச்சிருக்கு, 5 காலம் இருக்கு, ஃபுல் பிஸ்னஸோட பிக்சருமே எனக்கு 1 ஷாட்ல கிடைச்சிருக்கு. டோட்டல் கஸ்டமர் என்ன, ப்ராடக்ட் என்ன, ஆர்டர் என்ன, டோட்டல் ரெவென்யூ என்ன, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு டிப் சொல்கிறேன். இந்த இடத்துல வேர் order date between அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு ஆட் பண்ணோன்னா நவம்பர் மந்த் மட்டும் நமக்கு அனாலிசிஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் query, ஓகேங்களா. I'll go to my word document. ஸோ லைன் பை லைன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கேயுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் வேர் order date between ஒரு டேட் கொடுத்துருக்கோம், இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மந்த்துக்குரியது மட்டும் கிடைக்கும். செகண்ட் query என்ன அப்படின்னா டாப் 3 செல்லிங் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதோட கான்செப்ட் வந்து ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம், குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் ஆர்டர் பை லிமிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன மாதிரி பிஸ்னஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஃபைண்ட் which products are generating the most revenue and highest units sold, critical for inventory planning and marketing focused decisions. ஒரு ரியல் கம்பெனியில் ப்ராடக்ட் டீம் வீக்லி மீட்டிங்கில் இந்த வீக் என்ன பெஸ்ட் செல் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த query அதுக்கான ஆன்சர் நமக்கு கொடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ப்ராடக்ட் நேம், இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். I'll copy this, Control C, go to the SQL workbench, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த லைன் பை லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல சம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது எத்தனை யூனிட் செல் ஆச்சு அப்படின்றதோட டோட்டல் கேல்குலேட் பண்ணும். அதே மாதிரி டோட்டல் ரெவென்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் செப்பரேட் அக்ரிகேட் கேல்குலேட் பண்ண குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் நமக்கு வேணும். இல்லைனா எல்லா ரோஸுமே ஒரே மாதிரி நமக்கு ஒரே நம்பரில் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், பிகாஸ் நமக்கு மோஸ்ட் சோல்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேணும். நான் லிமிட் 3 எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு டாப் 3 மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம லிமிட் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் இந்த டேபிளில் வந்து வேர் அண்ட் ஹேவிங் கிளாஸ் கான்செப்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த டாப் 5 கேட்டாங்க அப்படின்னா லிமிட் 5 நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்டர் பைல வந்து நமக்கு டிசைண்டிங்காக மாற்றி ரெவென்யூவில் இருக்கக்கூடிய டாப் 3 எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த query-யை ரன் பண்ண போகிறேன். I'll run this query, see the output. ஸோ ப்ராடக்ட் நேம் என்ன, ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை யூனிட் சோல்ட் ஆயிருக்கு, அதோட ரெவென்யூ என்ன அப்படின்றது கிடைச்சிருக்கு. இதுதான் இருக்கிறதுலே டாப் 3 ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் query 3rd and 4th நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் ரெவென்யூ என்ன அப்படின்றத பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஜாயின் குரூப் பை ஆர்டர் பை கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பிசினஸ் கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் விச் ஜியோகிராபிக்கல் ரீஜியன் ஜெனரேட் த மோஸ்ட் பிசினஸ், ஹெல்ப் சேல்ஸ் டீம் ஃபோக்கஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் பிளான் ரீஜனல் கேம்பெயின்ஸ். ஸோ ஒரு இ-காமர்ஸ் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் டீம்ல தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் மோரா பை பண்றாங்களா, இல்ல அதர் ஸ்டேட்ஸ் லைக் மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க பை பண்றாங்களா அப்படின்றத செக் பண்ண வேணும். இந்த டேட்டா வச்சு ரீஜனல் கேம்பெயின் நம்ம பிளான் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான query நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஐ வில் செலக்ட் த query now, plus C, then I'll go to my SQL workbench. Here I'll paste it. So இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நம்ம இங்கே கவுண்ட் டிஸ்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது சேம் கஸ்டமர் மல்டிபிள் ஆர்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கஸ்டமர் கவுண்ட்ல ஒன்ஸ் மட்டும்தான் கவுண்ட் ஆகும். தென் குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் வைஸ் குரூப்பிங் இதை வச்சு நம்மளால பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே செப்பரேட் ரோ வரும். நெக்ஸ்ட் ஆர்டர் பை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். டிசைண்டிங்ல ஹையஸ்ட் ரெவென்யூ ஸ்டேட் வந்து நமக்கு டாப்ல வரும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஹேவிங் டோட்டல் ரெவென்யூ கிரேட்டர் தென் 3000 அப்படின்னு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 3000க்கு மேல இருக்கக்கூடிய ரெவென்யூ நமக்கு ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஹேவிங் கிளாஸோட ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ். இன்டர்வியூல கேட்டா இதை எக்ஸாம்பிளா நீங்க சொல்லலாம். லெட் மீ ரன் திஸ் query now. ஸோ இப்போ பாருங்க நமக்கு ஒரு ஸ்டேட் வைஸ் பிரேக் டவுன் கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டில் எத்தனை கஸ்டமர்ஸ், டோட்டல் ஆர்டர்ஸ் என்ன, ரெவென்யூ, கர்நாடகாவில் எவ்வளவு, அதோடைய ரெவென்யூ என்ன, மகாராஷ்டிராவில் எவ்வளோ. ஸோ எந்த இருக்கிறதுலே எந்த ஸ்டேட்ல அதிகமான ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது, கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்மளால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன query நான் எழுதியிருக்கேன்றத
பார்க்கலாம். ரிப்பீட் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, they will we can say them as a loyal buyers அப்படின்னு கூட சொல்லலாம். because repeated இருக்கும்போது they will have trust on us. so இது ரொம்ப ரொம்ப important query because repeat customers they will become a loyal buyers. இதுல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம்னா join, group by, having, order by யூஸ் பண்ணிருக்கோம். so இதுல என்ன மாதிரியான business questions கேட்க சான்ஸ் இருக்கு? identify customers who have placed 2 or more orders, you are most loyal buyers, essential for loyalty program, retention campaigns and VIP customer segments. so இந்த query அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதோட எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா இங்க கீழேயே நான் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் லைன் பை லைன் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த டாக்குமெண்ட் மூலமா அதை செக் பண்ணிக்கலாம். I'll go to the SQL workbench, I'll paste it. so இங்க நம்ம having clause யூஸ் பண்ணிருக்கோம். so இந்த having clause என்ன சொல்லிருக்கோம்? having count order ID is greater than 2 அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுதான் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. என்ன ஃபில்டர் பண்ணும்? 2 இல்லனா அதுக்கு மேல ஆர்டர் பண்ணவங்க யாரு அப்படின்றத ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஏன் இந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணல அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. வேர் அப்படின்றது குரூப்பிங்க்கு முன்னாடி இண்டிவிஜுவல் ரோ ஃபில்டர் பண்ணும். having அப்படின்றது குரூப்பிங்க்கு அப்புறமா நமக்கு குரூப் ஃபில்டர் பண்ணும். இங்க நாம கவுண்ட் அதாவது ஆர்டர் ஐடியோட கவுண்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வேர்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இங்க நம்ம having clause யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல having யூஸ் பண்றது தான் கரெக்டான ஒரு விஷயம். let me run this query. so இருக்கறதுல ரவிக்குமார் from சென்னை 3 ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. he is definitely a loyal customer. so next என்ன query அப்படின்றத பாப்போம். that is our fifth one. pending orders with days waiting என்ன அப்படின்றத calculate பண்ணிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான business questions கேட்கலாம்? track all the pending orders and how many days they have been waiting. help operation team prioritize urgent shipment and improve delivery SLA. SLA அப்படின்றது service legal agreement. delivery நம்ம ப்ராமிஸ் கொடுக்கிறது. எல்லா கம்பெனிலயுமே இது இருக்கும். ஒரு இ-காமர்ஸ் கம்பெனில 3 டேஸ்க்கு மேல பெண்டிங்கா இருக்கக்கூடிய ஆர்டரை ஆபரேஷன் டீமுக்கு அர்ஜென்ட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த query அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான query if you are an e-commerce domain. so இதுக்கான query நான் எழுதிருக்கேன். இது just I am going to copy and paste it. I'll go here, then I will paste this. so let me explain this. இங்க நம்ம ஒரு நியூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். date diff அப்படின்றது கரண்ட் டேட்ல இருந்து ஆர்டர் பண்ண டேட் வரைக்கும் எவ்வளவு டேஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணும். சோ இது எதுக்காகனா எத்தனை டேஸ் பெண்டிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ இன்னைக்கு டேட்ல இருந்து ஆர்டர் டேட்டா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பெண்டிங் டேட் நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம where o.status is equal to pending அப்படின்னு கொடுக்கணும். அதாவது delivered shipped எல்லாமே போகும், பெண்டிங் மட்டும் தான் நமக்கு இது மூலமா கிடைக்கும். கண்டிஷன் மூலமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். மோஸ்ட் வெயிட்டிங் ஆர்டர் டாப்ல வரும். அதுக்கு தான் நம்ம அர்ஜென்சி ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்க நம்ம 3 டேபிள் ஜாயின் பண்ணிருக்கோம். நோட்டீஸ் பண்ணுங்க. லைக் என்னென்ன டேபிள்? ஆர்டர் டேபிளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டேபிள ஜாயின் பண்ணிருக்கோம். அதுல காமனா இருக்கிறத வச்சு தென் கஸ்டமர் டேபிளோட ப்ராடக்ட் டேபிளையும் ஆட் பண்ணிருக்கோம். அதுல காமனா இருக்கிறத வச்சு. சோ இந்த மூணையுமே ஒரே queryல நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த இடத்துல நீங்க where order status is equal to delivered னு கொடுத்தீங்க அப்படின்னா deliver order days analysis உங்களால பண்ண முடியும். லைக் ஆவரேஜா ஒரு டெலிவரி டைம் கால்குலேட் பண்றதுக்கு அந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ let me run this query now. சோ பாருங்க, ரெண்டு பேருக்கு தான் ஆர்டர் பெண்டிங்ல இருக்கு. ஒரு குவாண்டிட்டி, அவங்களோட டோட்டல் அமௌண்ட், அவங்க என்னைக்கு ஆர்டர் பண்ணாங்க, இன்னைக்கு டேஸ். அதாவது இது 2023ல உள்ள டேட்டா. இது நம்ம எப்பயும் அந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ டிலே நம்ம பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்க வந்திருக்கு. இன்னைக்கு கரண்ட் டேட் நம்ம ஒரு 2-3 டேஸோ இல்லனா 1 வீக் தான் மேக்ஸிமம் டிலே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ பட் இது வந்து ப்ரீவியஸ் டேட்டான்றனால நமக்கு இந்த ரிசல்ட் காமிக்குது. ஓகேங்களா? சோ இப்போ நான் 5 queries பிசினஸ்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். பட் ஆஸ் அ போனஸா உங்களுக்கு 3 சேலஞ்ச் கொடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடியது. இந்த மூணையுமே நீங்க query பண்ணிப்பா. இந்த query-யை நீங்களே எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. சேலஞ்ச் நம்பர் 1 என்ன அப்படின்னா கேட்டகரி வைஸ் ரெவென்யூ கால்குலேட் பண்ணணும். இதுல விண்டோஸ் ஃபங்க்ஷன் ரேங்க் யூஸ் பண்ணுங்க. சோ இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்ஸ் லெவலானது. பட் நம்ம ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்றது மட்டும் தான். சேலஞ்ச் 1 என்னன்னா கேட்டகரி வைஸ் ரெவென்யூ கால்குலேட் பண்ணணும். சோ இங்க பாருங்க, query-யுமே நான் கொடுத்திருக்கேன். சோ இதுல நான் சப் queries யூஸ் பண்ணிருக்கேன். இன்னர் queryல வந்து கேட்டகரி வைஸ். சோ இன்னர் queryல வந்து கேட்டகரி வைஸ் நம்ம டோட்டல் ரெவென்யூ கால்குலேட் பண்றோம். அவுட்டர் queryல அந்த ரிசல்ட்டை நம்ம ரேங்க்குக்கு அசைன் பண்றோம். சோ அதுதான் இந்த ரேங்க் ஓவர் ஆர்டர் பை டோட்டல் ரெவென்யூ டெஸ்க் அப்படின்றதுல பார்க்க முடியும். சோ ஹையஸ்ட் ரெவென்யூ கேட்டகரி வந்து ரேங்க் 1ல நமக்கு வரும். சோ இதுல நான் சப் query பிளஸ் விண்டோஸ் ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். இன்டர்வியூல இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस டெஃபினட்டா வரும். சோ இத பார்த்து காப்பி பண்ணாம நீங்களா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேலஞ்ச் 2ல என்ன கொடுத்திருக்கேன்னா கஸ்டமர் டயர் கிளாசிஃபிகேஷன் பண்ண சொல்லிருக்கேன். இங்க CTE பிளஸ் கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண
பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான queryயுமே நான் எழுதிட்டேன். பட் இருந்தாலும் நீங்களா பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த CTE பார்ட் அப்படின்றது இட் ஷுட் ஸ்டார்ட் வித் அப்படின்றதோட ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால நான் வித்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நீங்க ரன் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் டோட்டல் ஸ்பெண்டிங் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணும். அந்த ரிசல்ட்டுக்கு கஸ்டமர் ஸ்பெண்டிங் அப்படின்ற நேம் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா செகண்ட்ல நம்ம கேஸ் வென் யூஸ் பண்ணி அவங்க 5000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரீமியம், 2000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரெகுலர், இல்லைனா நியூ அப்படின்னு கொடுக்க சொல்லிருக்கேன். ஸோ இதுக்கு எக்ஸாக்டா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸ் வென் அப்படின்றது எக்ஸல்ல இஃப் ஃபார்முலா மாதிரி, பட் எஸ்கியூஎல்ல நம்ம கேஸ் வென் யூஸ் பண்றோம். ஸோ இது ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ்ல லைக் சிஆர்எம் சிஸ்டம்ல கஸ்டமர் செக்மெண்டேஷனுக்கு எக்ஸாக்ட்லி இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சேலரி அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கான query நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க எம்ப்ளாயீஸ் டேபிள் மட்டும் யூஸ் பண்றது இல்ல, யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க ஜாயின் கிடையாது. இந்த அனாலிசிஸ்ல நம்ம என்னென்ன பண்ணலாம், கவுண்ட் எடுக்கலாம். இது டிபார்ட்மெண்ட்ல எத்தனை எம்ப்ளாயீஸ்ன்றது தெரியும். மின் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் லோவஸ்ட் சேலரி, ஹையஸ்ட் சேலரி யாரு, ஆவரேஜ் சேலரி என்ன, அவங்களோட சம் என்ன, டோட்டலா எவ்வளோ பேரோல் காஸ்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சம் பண்ணலாம். ஸோ இங்க குரூப் பை யூஸ் பண்ணிருக்கோம். குரூப் பை யூஸ் பண்ணும்போது ஹெச்ஆர் டீமுக்கு ஒரு அனாலிசிஸ் வரும், சேல்ஸ் டீமுக்கு ஒரு அனாலிசிஸ், டெக்குக்கு ஒரு அனாலிசிஸ், மார்க்கெட்டிங் ஒவ்வொன்றுக்குமே நமக்கு செப்பரேட்டா கிடைக்கும். ஆர்டர் பை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹையஸ்ட் சேலரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க டாப்ல வருவாங்க. ஸோ இந்த 3 queries தயவு செய்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றையும் நீங்களாவே ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னாலுமே இதை நீங்க பார்த்து டைப் பண்ணி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த மெமரியில் அது கிரியேட் ஆகும், இன்டர்வியூலையும் ஹெல்ப் பண்ணும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது ஒரு சீட் ஷீட் கொடுத்துருக்கேன். இந்த டாக்குமெண்டோட கடைசி பேஜ் இதுதான். இதுல 12 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் SQL கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்னோட பர்பஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஜை நீங்க அப்படியே கூட பிரிண்ட் பண்ணி உங்களோட டெஸ்க் கிட்டயோ டேபிள் கிட்டயோ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. SQL ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ செலக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னன்னா எந்த காலம் வேணும்னு நம்ம சொல்ல முடியும். இதுவே செலக்ட் ஸ்டார் கொடுத்தீங்க, ஆஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் காலமே இதாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர் அப்படின்ற ஃபங்க்ஷன் ரோ ஃபில்டர் பண்றதுக்கு, கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வேர் சேலரி இஸ் கிரேட்டர் தென் 5000 அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களோட டேட்டாவை சார்ட் பண்றதுக்கு, லிமிட் அப்படின்றது எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்றத லிமிட்டை எடுத்துக்கிறதுக்கு, குரூப் பை ஃபங்க்ஷன் கேட்டகரி வைஸ் குரூப் பண்றதுக்கு லைக் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிட்ட இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹேவிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் குரூப் டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்கு, நல்லா பாருங்க, குரூப்பான டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்கு. ஜாயின் அப்படின்றது ரெண்டு டேபிள ஜாயின் பண்றதுக்கு, லெஃப்ட் ஜாயின் அப்படின்றது லெஃப்ட் சைடு டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரோஸும் வரும், ரைட் சைடுல மேட்ச் இல்லனாலும். சப் query எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு queryக்கு இன்னொரு query கொடுக்கிறது தான் சப் query. கேஸ் வென் அப்படின்றது இட்ஸ் a கண்டிஷனல் லாஜிக் இஃப் ஃபார்முலா மாதிரி. CTE அப்படின்றது இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் query ஸ்டெப்பை பிரேக் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ரேங்க் அப்படின்றது விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல ஒரு ரேங்க் அசைன் பண்றது. இந்த 12 கிளாஸ்மே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டேட்டா அனாலிசிஸ் இன்டர்வியூக்கு 70% you are ready. So at the endல உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் என்னன்னா நீங்க நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 டேஷ்போர்ட் queriesமே உங்களோட MySQL ஒர்க் பெஞ்ச்ல ரன் பண்ணுங்க. அவுட்புட் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 3 போனஸ் சேலஞ்சையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஸ்டக் ஆனா டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணுங்க. மாடிஃபை queries பண்ணி பாருங்க. லைக் ஃபில்டர் சேஞ்ச் பண்றது, லிமிட் சேஞ்ச் பண்றது, கண்டிஷன் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ரியல் லேர்னிங். queries ஜஸ்ட் ரன் பண்றது கிடையாது லேர்னிங். மாத்தி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் லிமிட் 3 இருந்ததுன்னா லிமிட் 10 எடுங்க. அசெண்டிங்ல இப்போ நான் டாப்ல செக் பண்ணேன்னா நீங்க பாட்டம்ல செக் பண்ணுங்க. வேர் சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னைனா நீங்க வேர் சிட்டி இஸ் ஈக்குவல் டு மும்பைன்னு மாத்தி பாருங்க. டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்லாம் சேஞ்ச் பண்ணி எவ்ரி சேஞ்ச்லயுமே உங்களுக்கு புதுசா ஒரு இன்சைட் கிடைக்க போகுது. அட் லாஸ்ட் நீங்க SQL லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா லீட் கோட் SQL இல்லனா ஹேக்கர் ரேங்க் இல்லனா மோட் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆவது ஸ்பெண்ட் பண்ணி 3 week கன்சிஸ்டன்ட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா you are ready for an interview. I will guarantee you that. So SQL தெரிஞ்சா டேட்டா அனாலிஸ்ட் ஆறது கஷ்டமே கிடையாது. அததான் நான் இங்கேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். SQL அப்படின்றது இட்ஸ் a simple skill but powerful career tool. இந்த டாக்குமெண்ட்ல இருக்க 5 queries மட்டும் பெர்ஃபெக்ட்டா மாஸ்டர் பண்ணாலே டேட்டா அனாலிஸ்ட் இன்டர்வியூல கான்ஃபிடென்ட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கோங்க இல்லனா PDF-ஆ சேவ் பண்ணிக்கோங்க. MySQL ஓபன் பண்ணி ஒவ்வொரு query-யையும் ரன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. क्वेश्चन ஏதாவது இருந்ததுனா you can ask me in the comment sections. சோ இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு
வேணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நான் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கூகுள் வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.